அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பாலமுருகன். சொந்த ஊர் ஆரணி பக்கத்தில் தேவிகாபுரம் ஒரு கிராமம். பணிமை காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வட்டாட்சியராக இருக்கேன். என்னோட ஊரில் இருக்கிற ஒரு கோயில் ஒன்று, ஒரு பெரியநாயகம்மன் கோயில், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கோயிலோட காரணமாக தான் நான் அந்த துறையில் வந்தது. அந்த கோயிலோட கல்வெட்டுகள் எங்கள் அப்பா ஒரு சின்ன ஆய்வாளர் அந்த காலத்தில். அவரோட காரணமாக எனக்கு அந்த கோயில் மேலே ஒரு இருக்கும். அந்த கோயிலை பற்றிய நிறைய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கோயிலை பற்றி ஒரு வரலாற்று ஆவணமாக ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டோம் 2011. அதில் தொடர்ந்து இந்த நடுகற்கள், கல்வெட்டு, இந்த தொழில் சார்ந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டு கடந்த 15 ஆண்டுகளாக அந்த துறையில் இருக்கிறோம். முறைப்படியான படிப்பு எதுவும் இல்லை, ஒரு ஆர்வலராக தான் இருக்கேன். ஆர்வலர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்வலராக தான் இருக்கு. அந்த ஆர்வத்தின் காரணமாக 2017 முறைப்படி ஒரு அமைப்பு ஒன்று நிறுவி அந்த அமைப்பு மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிறோம். இதில் நாம் அதில் நடுக்கு கோயில்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, தொல்லியல் சின்னங்கள், அந்த பெருங்கற்காலம், புதிய கற்கால சின்னங்கள் இருக்கு, பாறை கோயில், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதிக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு நிலவியல் தான். அது அந்த மாற்று இல்லை. எதற்கு அப்படின்னா, குறிப்பாக சமயங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆன்மீகத்திலையும் நம்ம வச்சுக்கலாம். இது ரெண்டத்தினூடாக மூழ்கித்து வந்த ஒரு மிகப்பெரிய கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இந்தியாவோட எவ்வளோ பகுதி இருந்தாலும் அங்கேயும் நல்ல மார்பல்னு சொல்லக்கூடிய உச்சமான நிலை கொண்ட பல்வேறு அமைப்புகள், கோயில்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டோட வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது ஒரு 50,000 கோயில் இருக்கும். ஒரு 1000-2000 கோயில் இடிஞ்சு போயிட்டே இருக்கு. நமக்கு பெரிய கோயில்கள் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாதிரி கோயில்கள் சாதாரண சோழகால கோயில் வரைக்கும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஒரு கோயில் எடுத்துட்டே வந்து கொடுக்கலாம். இவ்வளோ இருக்கு நமக்கு. இது எல்லாமே ரொம்ப பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ஸோ இந்த கோயில்கள் மூலமா அங்கே பெரிய ஒரு சமூக அமைப்பு, ஒரு நிர்வாகம், எல்லாமே கோயிலை மையப்படுத்தி தான் ஒரு காலத்தில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம கலெக்டரேட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, நம்மளோட கோரிக்கைகளை நாங்கள் கொடுக்குறோம், நமக்கான வேலைகளை அங்கிருந்து அதிகாரிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த அமைப்போட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, கோயில் தான். கோயிலில் ஒரு நாட்டார் சபைன்னு ஒன்று இருக்கும். கோயிலில் ஒரு சபையோர் அப்படின்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த ஊருக்கான விஷயங்களை கோயிலில் உட்காந்து பேசி, இந்த கோயிலுக்கு இதை செய்யணும், இந்த ஏரி கட்டணும், இந்த நிலத்தை சீர்திருத்தம் பண்ணணும், இப்படின்னெல்லாம் நிறைய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கான கிராண்ட் கொடுப்பாங்க. அந்த என்ன அவங்க அந்த கிராண்ட் அல்லது என்ன செய்கை செய்கிறாங்களோ அதைத்தான் அந்த கோயிலோட சோற்றில் கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இந்த பகுதியில் இந்த 4 எல்லைக்கு உட்பட்ட ஒரு நிலத்தை இரடியாக கொடுக்குறோம், அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயிலிருந்து கோயிலுக்கு இந்த வேலை செய்யணும், இல்லை 90 மாடு கொடுக்குறோம், ஆடு கொடுக்குறோம், அதுலேருந்து வரக்கூடிய நெய் எடுத்து கோயிலோட இறைவனுக்கு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும். இப்படி கோயிலோடு சேர்ந்த ஊர் நடவடிக்கைகள்லாம் நல்லா நடந்துக்கிறது. இப்படி நமக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு என்னன்னா, கோயில் சாராத இன்னொரு வழிபாட்டு முறை ஒன்று தமிழகத்தில் ரொம்ப ப்ராமினெண்டா இருக்குது. இப்பவும் இருக்கு. சில கோயில் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், நமக்கு 2500-3000 ஆண்டுகளாக அது ஒரு மரபு இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு சங்க காலத்திலேயே இருக்கு, வேத காலத்துல இருந்தே நம்ம ஒரு மரபு இருக்கு. அது தொடர்ந்து நம்ம வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் ஒரு வழிபாட்டு மரபு இருக்கு. இந்த வழிபாட்டு மரபு முன்னோர்கள் மரபுல இருந்து வர்றது. நம்மோட தாத்தாவோ அதுக்கு முன்னாடி இருந்தாரா, அவரோட உருவத்துக்கு இருந்தோ அவரோட நினைவாக வழிபடுறது முன்னோர் வழிபாடுங்கிறது ஒரு பிரிவு இருக்கு. இதையும் நிறைய படிச்சிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முன்னோர் வழிபாடு இந்த மாதிரியான ஒரு நாட்டார் வழிபாட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு அது வழிபாடு உண்டு. நாட்டார் வழிபாட்டில் இன்னைக்கு நமக்கு உண்டு. நம்மளோட என்ன சொல்றோம், குலதெய்வ வழிபாடுலாம் அதை சேர்ந்தது தான். இப்படி ஒரு வழிபாட்டு மரபுல தமிழகத்துல ஒரு முக்கியமான வழிபாட்டு மரபு இருக்குது. அது பெருசா ஒரு பெயரோ அந்த வழிபாட்டுக்கான ஒரு இலக்கணமும் இல்லாமல் இருக்குது. அது என்னன்னா, அந்த நடுகல் வழிபாடு.
நடுகள் வழிபாடு பற்றி அல்லது நடுகளோட தோற்றத்தை பற்றி நமக்கு சங்க காலத்திற்கும் முந்தைய தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது பற்றிய ஆவணப்பூர்வமாக யாரும் எழுதல. நடுகள் வழிபாடு, நடுகள் பேரே வந்து புழக்கத்தில் இல்லை 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு பிறகு தொல்லியல் துறை ஆரம்பிச்ச பிறகு பல்வேறு இடங்கள் அவங்க அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு பண்ணும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த நடுகர்களை அவங்க வந்து ஆரம்பிச்சு அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க 1930, 38. ஆனால் அதை பற்றி ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட கிடையாது. அதை பற்றி ஒரு ஆர்டிகளோ, அதை பற்றி ஒரு ஆய்வோ, அதை பற்றிய விளக்கமான விஷயங்களோ எதுவுமே வரல. அப்போ தமிழக தொல்லியல் துறை வந்து 1971-72 வாக்கில் ஒரு பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்துறாங்க சென்னையில். அப்போ வந்து செங்கம் பகுதியிலிருந்து ஒருத்தர் போறாரு, தோப்பாடின்ற ஊர், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அந்த பயிற்சிக்கு போறாரு. அவங்க வந்து அவங்க எப்போ எடுத்த ஒரு நடுக்கல்ல சொல்லி, நடுக்கல்னா அப்படி இருக்கும், சக காலத்தில் அப்படி சொன்னாங்க, இந்த காலத்தில் அப்படி சொன்னாங்கன்னு அப்படி தான் நட்டுட்டு இருக்காரு நடுக்கலை பற்றிலாம். உணவு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்க ஊர்லயே கூட இருக்கு சார் அப்படின்றாரு. என்ன ஊருக்கு கேட்கறாங்க, இந்த மாதிரி செங்கம் பார்ப்போம் அப்படின்னு. நான் சொல்றது 70-71 50 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு அவரோட தொடர்புல அவங்க வந்து 71 நடன காசிநாதன் ஒரு இயக்குனர் இருந்தாரு. அவரோட தலைமையில ஒரு டீம் அனுப்புறாங்க. டீம் அனுப்பி இந்த செங்கம் தெரியலையா, திருவண்ணாமலைக்கு மேற்கு பகுதியில் இருக்கு, செங்கம் பகுதியில் முகாமிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு அலுவலராக அனுப்புறாங்க. அனுப்பி இங்கே ஏதோ இந்த நடுகல் பற்றி எல்லாம் செய்தி இருக்குது அப்படின்னு அவங்க போய் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நடுகல் கிடைக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த நடுகல்ல வட்டெழுத்து பொறிப்படுறதே அவங்க வந்து சொல்லி கொடுத்து பாடாங்க. வட்டெழுத்துன்றது வட தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் வட்டெழுத்து இருக்காது. கிரந்தம் இருக்கும், பல்லவகரங்கள் இருக்கும், தமிழ் இருக்கும். கோயிலில் வட்டெழுத்துங்கிறது நமக்கு இங்கே ப்ராக்டிஸ் இல்லை. பட் தென்பகுதியில் மதுரையில் வட்டெழுத்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. இங்கே போய் பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தொன்மையான நடுகள் கிடைக்குது. அதை வட்டெழுத்துட்டு அந்த கல்வெட்டோட ஆரம்பம் அதனோட படித்து பார்க்குறாங்க. எல்லாமே பல்லவர் காலத்தை சேர்ந்த நடுகளாகவே நிறைய கிடைக்குது. ஸோ குறைக்கே ஒரு ஆச்சரியம், என்ன அது இவ்வளோ பெரிய பொக்கிஷமாக ஒரு பெரிய ஐட்டம் இருந்தது நம்ம விட்டுட்டு இருக்கோங்க அப்படின்ட்டு வேகமாக போய் தேடுறாங்க. 72, 73, 74 அப்படின்னு தேட ஆரம்பிச்ச பிறகு அப்படியே அதனோட தொடர்ச்சி தருமபுரி பக்கமும் போகுது. தருமபுரி பக்கமாக அங்கேயும் கிடைக்குது. அங்கே வட்டெழுத்து நடுகளும் கிடைக்குது, கன்னட நடுகள், நவம்பர் நடுகள், அங்கே அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு அரசர்களோட காலத்தையே நடுகர்கள் கிடைக்குது. அப்படி ஒரு பெரிய ஃபீல்டாக மாறுது. அதை பற்றி செங்கம் நடுகர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்புறம் தருமபுரி நடுகர்கள் ஒரு புத்தகம் வந்தப்பட்டு தமிழ் வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு விஷயம். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சப்ஜெக்டாகவே வருது. இதெல்லாம் கூட இந்த மாதிரி தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்க ஒழிய இருக்கிற ஆசிரியருக்கோ இங்கே இருக்கிற பேராசிரியருக்கோ இதை பற்றி தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிட்டு அதை பற்றிய புத்தகங்கள் வெளியிடுறதும் ஆரம்பித்து பரவாயில்லை. என்ன விஷயம், எதுக்காக இதில் நம்ம இந்த விஷயத்த ஒரு வரலாற்று தனித்துவமாக ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன் பார்க்குறாங்கன்னா இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இதுக்கு நான் வந்து படிக்க வேண்டியிருக்கேன். கோயில் இருக்குது, கோயில் அது சார்ந்தது, அது சார்ந்த புராணங்கள் இருக்கும், அது சார்ந்த ஒரு உள்ளூர் வழக்கு இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா, இந்த அடிப்படை வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து தொல்காப்பிய காலத்திலே ஆரம்பிக்கிறாங்க. தொல்காப்பியத்தில் வந்து இலக்கணமாக சொல்கிறாங்க. என்னென்னு ஒரு நடுகள் இறந்த வீரனுக்கு நடுகள் எடுத்தா என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த காட்சி, கால்கோள், நீர்ப்படை நடுகள், சிறு மரபில் பெரும்படை வாழ்ந்தது என்பது இது 3 மரபில் கல்வொழுக்கு மரபு. அந்த காட்சின்னா அதை இடத்த தேர்வு பண்ணுறது, கால்கோள்னா நீர் கல்வி தண்ணியை எல்லாம் சரி ஊற்றி அதை சரி பண்ணிட்டு நீர்ப்படை அதை நட்டு அதை வந்து பேர் எழுதுறது, வணங்குறது அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. இப்படி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடுகள் தொல்காப்பியர் எழுதின அந்த 2400-500 வருஷத்துக்கு பிறகு அதை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடுகள் பற்றி நமக்குலாம் எந்த இலக்கியத்திலையும் கல்லோடு அப்படின்னு வந்து இலக்கியத்திலேயே இருந்தது. பார்த்தோம்ன்றது யாரும் இல்லை. 100 வருஷம் 100 வருஷம் முன்னாடி. ஸோ இவர் காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் எழுதின பிறகு, புறநானூறு சங்கீதத்தில் எழுதின பிறகு அதுக்கப்புறம் எப்போ பார்க்குறாங்க, அது கண்ணில் நேரம் 1970 தான் பார்க்குறாங்க. பெரும்பான்மையாக எக்ஸப்ஷன் கேஸ் விட்டுருவோம். எப்பவுமே
1930 பார்த்துருக்காரு, 35 பார்த்துருக்காங்க, 12 பார்த்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி ஒன்றும் புரியல, பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இந்த 70க்கு பிறகு இது கண்டுபிடிச்ச பிறகு இப்போ இது எங்க நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சங்க இலக்கியத்தோட தொடர்ச்சி நிறைய விஷயங்கள்ல இதில் ஒத்து வருது. இப்போ இதில் என்ன அந்த ரெண்டாவது பாடல் என்ன இருக்குன்னா, அந்த யாருக்கு நாம் வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்றதுல ஒரு இனக்குழுவில இருக்கு. யார் நாம் கும்பிடுறோம்னா, கலிதெறிந்து விழுந்தன கல்லே பறவை நல்லது என்று ஊத்து பறவும் கடவுளும் இழந்தே. அதாவது யானை கிட்ட போரிட்டு இறந்து போறாங்க, அவனை தான் நாங்கள் சாமியை கும்பிடுவோம். நாங்கள் இந்த நெல் மணி பூ மாடெல்லாம் போட்டு கும்பிட்ற சாமி கும்பிட்றது எங்களோட வழக்கமே இல்லை அப்படின்லாம். இது ஒரு இனத்துல அப்படி இருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னா, அவனோட கடவுள் அப்படின்றது அவனோட மூதாதையர். அவன் யாரெல்லாம் மாதிரி ஒரு வீரனுக்கு அவனோட மூதாதையர் மட்டுமே வணங்க மறந்துருக்கு, அவன் வேற கடவுளே அப்போ இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இது இலக்கணம் மேல சொன்னது. கீழே இருக்கிறது பண்பாடு. இப்படி ஒரு பண்பாடு இருந்தது நேராக பார்க்க முடிஞ்ச விஷயங்களா தான் அந்த 70களுக்கு பிறகு இருக்கு. ஸோ இந்த நடுகற்கள்ல நாம தெரிஞ்சுக்கிறதுல என்னென்ன விஷயமான புரிதல் நமக்கு ஏற்படும் அப்படின்னா, பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நடுகல்ல வரும். சங்க காலத்துல எத்தனையோ விதமான காட்சிகள் சொல்லியிருக்காங்க அந்த 8 தொகையும் 10 பாட்டுலையும். அதை நான் ஆணையை கவர்தல், வெற்றி, கரந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் நடந்துச்சா? ஆணையை கவர்தல், மாடுகளை கவர்ந்து போற விஷயங்கள் எல்லாம் கண்ணில் பார்க்க முடியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அப்படி ஒன்று நடந்தது, அது மாதிரி ஒரு விஷயத்துல அந்த ஆணையை கவரும் போது வீரன் இறந்தான். அந்த வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் தொல்காப்பியர் சொன்ன இலக்கணப்படி நடந்திருக்குதுன்றதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியும். இது உங்களுக்கு வேற இடங்கள்ல அவ்வளவா அந்த விஷயங்களை நம்மளால ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு விஷயத்த ஒரு பாடல சொன்னா இலக்கியத்தில் இருக்க கற்பூடா பார்க்கறதுக்கு நமக்கு இந்த நடுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ சங்க காலத்துல இருந்த வேலைகளோட நிலைமை, மக்களோட நிலைமை, அவங்களோட பண்பாடு எல்லாமே நேரடியா இன்னைக்கு சங்க பகுதியில் போனாலும் அந்த வழக்கத்தை பார்க்க முடியும். இது உலகத்துல எல்லா இலக்கியம் அப்படி 2000 வருஷம் சொன்னது அப்படியே ஒரு 2000 வருஷம் தள்ளி பார்க்க முடியுமான்னா சந்தேகம். ஸோ நமக்கு நம்ம பக்கத்துல அப்படி வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது எழுத்து வளர்ச்சி. தமிழ் பிராமி காலத்துல இருந்து நமக்கு கல்வி விடுதல் கிடைக்குது. அதுல நமக்கு கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுத்தோட நடுகள் இருக்கிறாங்க. 19, 20ஆம் நூற்றாண்டுலயும் நமக்கு நடுகள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது பேர் என்ன? சமாதி. இப்போ வைக்கிறோம் இல்லையா, தோற்றம் மறைவு அப்படின்னு போட்டு வைக்கிறது. ஸோ இது பிற்காலத்துல நடுகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பிராமிகள் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பின்னாடி வந்தது. அதை பற்றி அதில் இருந்து 18 கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக அந்த மரபு இருக்கு. மூன்றாவது இலக்கிய ஒப்புமை. இப்போ நான் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்தில் சொன்ன விஷயங்களை நேரடியாக அந்த காட்சியை நடுகளில் பார்க்கறது. அந்த பாடல் நமக்கு தெரிஞ்சிருந்தா, அதில் அந்த பாடல் மூலமாக சொல்லக்கூடிய கதை நமக்கு தெரிஞ்சிருந்தா, அது நடுகளில் இருக்கிற காட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். நிலவியல் காட்சிகள் அப்படின்றது அந்த லேண்ட்ஸ்கேப் தான். எந்த இடத்துல நடந்ததா சொல்றாங்க சங்க இலக்கியத்துல? முல்லை திணைக்குரிய ஒரு பரவா சொல்றாங்க. இப்போ முல்லை திணை அப்படின்னா காடு சார்ந்த இடம் இல்லையா? அப்போ காடு சார்ந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம முக்கியம். அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த காலத்து இந்த வீரர்கள் கிட்ட அல்லது அந்த இனக்குழுல இந்த கலாச்சாரம் இருக்குதுன்றதை நம்ம நேராக பார்க்க முடியும். மூன்றாவது வட்டார வழக்கு. இந்த கல்வெட்டுல இருக்கிற பெயர்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தச்சரால அடிக்கப்பட்டதுனால அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் எழுதிருக்கோம். செவ்வியல் முறைன்றது ஒரு சில இடங்கள்ல இருக்கும். வட்டார வழக்கு லோக்கல் டைலக்ட்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து சிற்றரசர்கள் இனச்சொற்கள். இப்போ நமக்கு சேர, சோழ, பல்லவர், பாண்டியர், இது நம்ம பிராமணியன்டா தெரியும். அதுக்கும் உள்ள இருக்கிற சிற்றரசர்லாம் யாருன்னு இலக்கியத்திலையும் இருக்காது, கல்வெட்டுகளை பார்க்கணும். கோயில் கல்வெட்டுலையும் கூட பெரும்பாலும் இருக்காது. நடுவில் மட்டுமே சில அரசர்கள் வாங்க. அவங்க அந்த பகுதிக்கு மட்டுமே. இப்போ நான் செங்கம் சொல்றேன்னா, செங்கம் கர்மாப்பட்டு பகுதியில் மட்டுமே ஒரு அரசர் வாழ்ந்துட்டு போயிருப்பாரு. அது ஒரு எனக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவனை பத்தி வேற எந்த குறிப்பும் எண்ணியும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கணும்னா அவன் அந்த நடுகளோட கல்வெட்டுகளை பார்க்கணும். போர்கள், பூசல்கள். இது என்னன்னா, இந்த நடுகள் வீரன் அப்படின்றது நீங்க மனசுல நிறுத்திக்கிறது என்னன்னா, ஒரு பெரிய போர், இப்படி ஒரு 500 பேர், அப்படி ஒரு 500 பேர் சினிமா வைப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடந்தது. சரியா சொல்லணும்னா பூசல் தான். என் குடும்பம், நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அந்த வயக்காரன்னு சொல்லுவேன்ல, இப்போ இங்க ஒரு 30 பேர் 40 பேர், அந்த ஊர்ல 30 பேர் இருக்குது.
இப்படிப்பட்ட அதிகபட்சம் அவ்வளோதான். இதுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சண்டை தான். ஸோ இது வந்து பூசல் அப்படின்றது பொதுவானது. போரில் இறந்து போறவங்களுக்கும் நடுக்கல் இருக்கிற வழக்கம் இருக்கு. பட் அந்த மாதிரி போரில் தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகளோட நமக்கு பெருசாக கிடைக்குது. ஆனால் ஆணிரை தவறுதல்லையோ அல்லது வெவ்வேறு வகைகள் இருக்குது. அந்த வகையில் இறந்து போனது நிறைய கிடைக்குது. இங்கே இந்த காஞ்சிபுரத்தில் எவ்வளோ போர் நடந்தது. ஆனால் இங்கே எந்த நடுகளும் இல்லை. எந்த அரசரோட நடுகளோ அவனோட வீரனோ இந்த மாதிரி போர் நம்ம சொல்கிற வாதாடி போட்டான் அவர் போனதும் அவர் இங்கே வந்ததும் இங்கே எத்தனையோ போர் நடந்தது பக்கத்தில் சுற்றி. அந்த மாதிரி போர் நடந்த நடுகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த இனக்குழு தலைவன் அவன் பக்கத்தில் இன்னொரு இனக்குழுவோட சண்டை போட்டு இறந்த நடுகள் நமக்கு கிடைக்குது. அடுத்து சமயம். சமயம்னா அந்த காலத்து சமயம் புதுஞ்சமயங்கள் இல்லை, இவங்களுக்கான சமயங்கள் அதனோட குறியீடுகள் என்னங்கிறது இந்த நடுகளில் பார்க்கலாம். சிற்பம் இதுவும் ரொம்ப முக்கியமானது. சிற்பக்கலையில் நம்ம வந்து தமிழ்நாடு என்ன சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்கோப்பான ஒரு மாநிலம். நமக்கு வந்து நல்ல செவ்வியலான சிற்பங்கள் வந்து கோயில்களில் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது கூட கோயில்கள்லாம் கூட நம்ம வந்து அதிகபட்சம் உடைவாரி கோயிலில் இருந்து தான் நம்ம சிற்பங்கள் இருக்கு. 6ஆம் நூற்றாண்டு இறுதி அல்லது 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில். இந்த 2 காலத்துல தான் நமக்கு நடுகள் வந்து அதுக்கு முன்னாடியே வருது. ஒரு 100 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்குது. சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு இவங்க காலத்திலேயே நடுகள் கிடைக்குது. நடுகள்ல மிக நேர்த்தியாக ஒரு சிற்பமும் அவனோட இறந்துபட்ட அந்த சூழ்நிலையும் அது சொல்லக்கூடிய காட்சிகள் இருக்கு. அடுத்து சமூகம். இது தொடர்புடைய சமூகம்னா இப்ப யார் அந்த நடுகள்ல வழங்கிட்டு வராங்கன்றது ஒரு மாணவியல் ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமானது. நடுகள் எல்லாரும் வழங்கிக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மரபு தொடர்ச்சி இருக்கும், ரொம்ப காலமா அதை வழங்கிட்டு வரும். அடுத்து குழம்பு பொருட்கள். இந்த நடுகளை சுற்றி சில இடங்கள்ல கேண்டி இருக்கும், ஒரு மாதிரி குமிழ் இருக்கும், மாலைகள் இருக்கும், அலங்காரங்கள் இருக்கும். இது என்ன இருக்குது, என்ன விஷயம் சொல்ல வருதுன்றதுக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இது எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ நான் இந்த ரெட்ல டாட் போட்ட இடங்கள்ல அதிகமாக இருக்கு, மற்ற இடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு அல்லது இல்லாமையே கூட இருக்கு. உங்களுக்கு பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கு. காஞ்சிபுரத்துல தாமல்ன்ற ஒரு ஊர்ல ஒன்று இருந்துச்சு, அது இப்போ இல்லை. அப்படியே தள்ளி போனோம்னா வந்து வேலூர், ராணிப்பேட்டையில ஒரு 5, 10 அப்படி இருக்கு. இந்த பக்கம் வந்தவாசி, செய்யார் பக்கம் போனோம்னா ஒரு 3, 4 கிடைக்குது. அப்படியே திருவண்ணாமலை வரைக்கும் போனோம்னா நமக்கு ஒரு மொத்தமே இங்கே வந்து ஒரு 20 தான் இருக்கும். 10 திருவண்ணாமலை. ஒன்ஸ் நீங்கள் திருவண்ணாமலை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா கிலோமீட்டர் கொண்டு வரும். அதாவது எழுத்தோடவோ எழுத்து இல்லாமலோ அந்த திருவண்ணாமலையிலிருந்து அந்த செங்கம் கணவாய்ன்னு சொல்லுவாங்க. செங்கத்துக்கும் அதாவது ஜவாத் மலைக்கும் கல்வராயன் மலைக்கிட்ட ஒரு பெரிய பேசேஜ் ஒன்று போகுது. ஜவாத் மலைக்கும் கல்வராயன் மலைக்கும் அந்த ஒரு 30 கிலோமீட்டர் பேசேஜில் எல்லா ஊர்லையும் நடுகள் இருக்கும். கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு நடுகள் இருக்கும். அந்த பேசேஜ் திருவண்ணாமலைக்கு பின்னாடி அதாவது மேற்குல ஆரம்பிச்சு அப்படியே நேராக ஊத்தங்கரை, அரூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஓசூர் அப்படியே போயிட்டு கர்நாடகா பகுதி வரைக்கும் அந்த பகுதியில் அப்படியே வளர்ச்சி போகும். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பகுதி. நான் ஓசூர் வரைக்கும் அது மார்க் பண்ணியிருப்பேன். அப்படியே நீங்கள் அப்படியே பெங்களூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா அப்படியே மேலே பெங்களூரில் தமிழ்நாட்டோட அதிகமாக கிடைக்கும். ஆனால் காலத்தரத்துக்கு பின்னாடி நமக்கு 6ஆம் நூற்றாண்டு கிடைக்குதுன்னா அவங்களுக்கு 8, 9 தான் முதல்ல கிடைக்கும். ஸோ அப்படியே போகிற ஒரு வழி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி இந்த இடங்கள்ல அங்கங்கே கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் தெரியுது. யாராவது சொல்ல முடியுமா என்ன பேட்டர்ல கிடைக்குது, எங்கே கிடைக்கலன்றதுக்கு? இதில் ஒரு பேட்டர்ல கிடைக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். வித்தியாசம் பார்டரா இருக்கிற பகுதிகள், பார்டர், தமிழ்நாட்டு பார்டருக்கு ஒரு காரணம் அது ஒன்று சொல்லலாம். கடற்கரையிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற பகுதியாக அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்லையும் அதிகமாக இருக்கு. அப்படியே கீழே சரி என்ன ஆகுதுன்னா பிளைன் வருது. பிளைன்ல வந்து உங்களுக்கு ராமநாதபுரம், தஞ்சாவூர், நாகை, திருவாரூர்ல நடுவில் இருக்குது. அதுங்களா இந்த பகுதி முழுக்க உங்களுக்கு பிளைன் இங்கே இருக்காது. நான் இருக்காது சொல்றேன், எக்ஸப்ஷனல் கேஸ் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கும். அது கூட இந்த பிற்காலத்துக்கு தலைவலிக்கல் மாதிரி கிடைக்கும், எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். ஆனால் இந்த இடங்கள்ல தான் கிடைக்குதுன்றது தம்பி சொன்ன மாதிரி அது ஒரு மலைப்பாங்கான பகுதி.
மலை மேலே விட மலை அடிவாரத்தில் கிடைக்கும். இப்போ நாம இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து சங்க காலத்தில் சொன்ன முல்லை நில பகுதியாகவும் இருக்கு. சரியா? இப்போ நம்ம அப்படியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம பார்த்தது என்னது? மலைன்னு சொன்னோம். மலையில நீங்க 2 விதமாக புரிஞ்சுக்கணும். மலை குறிஞ்சி தானே இல்லையா? குறிஞ்சி தானே மலை. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஆனா மலைக்கு மேல போய் பல ஊர்கள் இருந்துச்சுன்னா அது குறிஞ்சின்னு சொல்ல முடியாது. இப்ப ஜவாத் மலைங்கிறது மலைக்கு நீ குறிஞ்சின்னு சொல்லலாம். ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ஏறிட்டீங்கன்னா மேலேயே ஒரு பிளைன் இருக்கு, அப்ப அது குறிஞ்சின்னு வராது. இன்னொன்று, முருகனுக்கு கோயில் இருக்கிற இடங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எங்கேயும் ஜவாத் மலை, கல்வராயன் மலை, பச்சை மலையில ஒரு கோயில் இருக்காரு. ஊர்களுக்கு கொஞ்சம் தூரம் உயரமா இருக்கு, சின்ன குன்றுகள்ல தான் ஒரு கோயில் இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து மலையாக இருந்தாலும் அல்லது குறிஞ்சி நிலப்பகுதின்னு நம்ம சொன்னாலும் மலையும் என்னவா இருக்குது? மலையும் முல்லைதான். மலையும் முல்லைதான். காடுன்றதுனால தான் மக்கள் வளர்க்காங்க. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, மலைப்பகுதியில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, மேல மக்கள் வாழ அந்த நெடுகள்லாம் கிடைக்குது, மலையடி வரோம்னா செஞ்சி மலை பகுதியும் ஒன்று இருக்கு. நம்ம வந்து நல்லா தெரியும். அது பெரிய மலை தான். அந்த மலையில மேல யாரும் ஏறவும் முடியாது, மரமும் வளராது, மக்களும் வசிக்க முடியாது இல்லையா? அந்த ஜியாலஜிக்கலை நீங்க பாத்தீங்களா? யாராவது செஞ்சி மலை கொண்டுல பாறையை அப்படியே கொட்டி வச்ச மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட ஜியாலஜிக்கல் ஒண்டர் அப்படின்னு தான் செஞ்சி கொண்டு இருக்கான். அதை நீங்க பஸ்ல போகும்போது பார்க்கும்போதே பிரமிப்பு இருக்கும். கிட்ட போய் பாத்தீங்கன்னா அதோட பிரமிப்பா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி குளிச்சு வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அது என்னன்னா அந்த கூழாங்கற்கள் கொட்டணும் சொல்லுவாங்க பொதுவா. ஒவ்வொரு கூழாங்கற்களும் கிட்டத்தட்ட இந்த ரூம் பெருசு இருக்கும். கிட்ட போனா இந்த ரூம் கூட நான் சொல்றது இந்த கட்டட பெருசு இருக்கும். இந்த மாதிரி சில ஆயிரம் சில லட்சக்கணக்கான கல்லுகளை கொட்டினது. அந்த மலையில நம்ம வந்து மக்கள் மேல வசிப்பிடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஏறவே முடியாது, ஒரு கல் ரொம்ப உயரம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து முல்லை நில பகுதிகளில் நடுகள் அதிகமாக கிடைக்குது. மருத நில பகுதிகளில் நடுகள் இல்லை, கப்பாரிட்டிவிலே இல்லை. இப்போ தெரியுது இல்லையா? மருத நில பகுதினா இது தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த பகுதியில் நல்ல மருத நில பகுதி, முழுக்க வேளாண்மையில் இருக்கிற பகுதி. ஸோ இந்த பகுதியில் நமக்கு வந்து நடுகர்களோட அந்த பண்பாடு இல்லை. ஏன் இல்லைன்றது காரணம் என்னன்னா, அந்த முல்லை நிலத்துல தான் அந்த ஆணை கவர்தல், மாடுகளை வச்சு நீ மேய்க்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கான இடம் இயல்பாக இருக்கும். மருத நிலத்தில் நீ அப்படி வச்சு பண்ண முடியாது, அவ்வளவு சோர்ஸும் கிடையாது. ஸோ அந்த இன்னொன்று என்னன்னா, எங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ, மலை அடிவாரம் இருக்குதோ அங்கதான் தொல் மனிதர்கள் வாழ்ந்த சூழல்களும் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம சொல்ற இடங்கள்ல தான் உங்களுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கு இல்லாம ரொம்ப பழமையான கிடைக்கிறதும் இந்த இடம் தான். இங்க உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். நீங்க திருவள்ளூர்ல ஒரு பழைய கற்கால இடங்கள் பார்த்துருக்கோம். பேரலித்திக் பீரியட் 2 லட்சம் ஆண்டுகள் முடியும் பகுதி, அப்புறம் இந்த பக்கம் வேலூர் பகுதி, திருப்பத்தூர் பகுதி, செஞ்சி பகுதி, ஜவாத் மலை பகுதி. இங்கதான் வந்து நம்ம 5000 வருஷம் 10,000 வருஷம் ஓவியங்கள்லாம் கேட்சிருக்கோம். என்ன ஓவியம்? கீழ்வாலை ஓவியம், சட்டவரை ஓவியம், இதெல்லாம் 20,000 வருஷத்துக்கு வரைக்கும் டேட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏரியா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாமே வந்து மலைப்பகுதி. ஸோ மலைப்பகுதியில் தான் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வர்றதுனால இந்த தொல்காப்பியர் அவர் பார்த்த மக்கள், சங்க இலக்கியம் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவங்க நேராக பார்த்த பகுதி மாதிரியே இருக்கக்கூடிய இடம் இந்த இந்த பெட்டு தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் இப்போ அவர் வந்து இந்த பண்பாடை சொல்றாங்க இல்லையா? நம்ம முல்லை நில மக்களோட கருப்பொருள் உரிப்பொருள்லாம் படிச்சிருக்கீங்க தேவையில்ல. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது இருக்கு, அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் முன்னாடி இலக்கமா பிற்காலத்தில் வந்து எழுதுறாங்க எல்லாம். ஸோ இந்த மாதிரி நடுகர்கள் இருக்கிற இந்த பகுதியில் தான் இந்த ஆணையரை, அதாவது செல்வம், ஆணையரைன்றது மாடு தான். அந்த காலத்து மக்களுக்கு மாடு தான் செல்வம். இப்போ நம்ம மாடு அப்படிங்கிறது செல்வம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. திருக்குறளையோட ஒரு பொருளும் இருக்கு. மாடல்ல என்ன செல்வம் தான் அப்படின்றது. ஸோ மாடுங்கிறது செல்வம்னு ஒரு பொருள். அந்த காலத்துல நான் ஒரு மாடு வச்சுக்கிறேன், இவர் 40 மாடு வச்சுக்கிறேன்னா இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு சவரன்லையோ பேக் பேலன்ஸ் சொல்ற மாதிரி அன்னைக்கு அதுதான். ஸோ அந்த செல்வங்களை கவர்தலும் அதை மீட்டலும் தான் அந்த பண்பாட்டினோட அடிப்படை பொருள். ஸோ பார்த்துக்கலாம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் அதிகமாக கிடைக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகை, மயிலாடுதுறையில் குறைவு. நான் சொல்றது என்னன்னா 1 or 2 கேசஸ் இருக்கும். சார் இதோட இன்னொரு இன்டர்பிரேஷன் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க
சிற்றரசர்கள் இந்த அந்தந்த பகுதி தலைவர்கள் அந்த மாதிரி இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா கூட சார் இப்போ தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை இதெல்லாம் அந்த சோழ நாட்டுல வந்துட்டு இந்த இடத்துல பாண்டிய நாட்டுல வந்தது மதுரை. ஸோ அப்போ முடிவுடைய மூவேந்தர்கள்ல வந்து சோழர் பாண்டியர்கள் இருந்த இடத்துல பேரரசர்களால கூட இவங்க தலையெடுக்காம அந்த இடத்துல சின்ன சின்ன அந்த பகுதி அங்க வந்து இப்போ மேல இருக்கிற பகுதிக்கும் கீழே இருக்கிற பகுதிக்கும் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா சார்? இப்ப திருச்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் அந்த பக்கம் வந்துடும் சார். இங்க மதுரைக்கு கீழே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா மேப் வைஸ் பார்த்தா அது கூட ஒரு காரணமா அதுவும் காரணமா இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா மலை சார்ந்த மக்கள் அந்த காலத்துல வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும், நீர் கிடைக்கும். பிளைன்ல உங்களுக்கு அப்படி கிடைக்காது. நீங்க ஜவாத் மலையில நீங்க சாதாரணமா இப்ப இன்னைக்கு விட்டுடுங்க, பழைய ஜவாத் மலைக்கு போனா எந்த வேலையும் செய்யலாம் உணவு கிடைக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா அங்க பழம் இருக்கு, வாழை இருக்கு, மற்ற சின்ன சிறுதானியங்கள் மாதிரி இருக்கு. அல்லது ஓரளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு பயிர் வச்சாலே போதும். தண்ணி அருவி மாதிரி ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் போனீங்க இருந்தீங்க ஒரு இடம். அந்த மக்கள் இயல்பா வாழறதுக்கான. ஆனா பயிர்ல வந்தா நம்ம வந்து உழைக்கணும், மண்ணை சமப்படுத்தி பண்படுத்தி விவசாயம் செஞ்சுதான் வாழணும். இப்போ இயல்புல என்ன பண்ணுவோம்னா மலையடி வாக்கில் இருப்பாங்க. வேட்டையாட சமூகம் தான் நமக்கு இன்னொன்று. நமக்கான வேட்டை விலங்குகள், நமக்கான விலங்குகள்லாம் எங்கே கிடைக்கும்? மலையடி வாரத்தில் காட்டில் தான் கிடைக்கும். கபிலர் கூட ஒரு சங்க பாடலில் பாரியை பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. 3 பெருவேந்தர்களும் ஒருங்கே முற்றுகையிட்டாலும் கூட பாரியை வெல்ல முடியாது. காரணம்னா இயற்கையிலேயே விளையக்கூடிய பொருட்கள் இருக்குது, சுனைன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எவ்வளோ காலம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்க ஜவாத் மலையில் இருக்கிற மக்களுக்கு 1960-70 கீழே வர்றதில்லை. அவங்க அதிகமாக நம்மளும் மேலே போகிறதில்ல. கல்வராய மலையில் அதுதான் நிலைமை. ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் பட்டியல் இருந்தது. அவங்க பண்பாட்டு ஒரு குறையும் வந்தது கிடையாது. அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களை பற்றி நமக்கு எதுவும் இல்லை. இப்போதான் பிரச்சனை. நம்ம உள்ளே போனதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லையா? அவங்களுக்கு ஒன்றும் வந்தது. எந்த மலைவாழ் மக்களுக்கும் அந்த பிரச்சனை. நீங்கள் நிறைய உலகம் முழுக்க பார்த்துருப்பீங்க. காடோடின்னு ஒரு நாவல் கூட ஒன்று வந்தது, நக்கீரன் ஒன்று எழுதினார். அதில் பிலியோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பிலியோ கேரக்டர் வந்து அந்த காட்டிலேயே வாழ்ந்தது. எப்படி இந்த ஒரு கார்பன் கூட ஒரு காட்டிலேயே வாழ்ந்த ஒரு ஜங்கல் இன்னொருத்தர் வந்து அங்கே பறந்து போவாங்க. அந்த மாதிரி காட்டிலேயே வாழ்ந்த பிலியோன்னு ஒன்று இருக்காரு. அவர் காடு முழுக்கத்துபடி எல்லா மரங்கள் கோடைகள் எல்லாம் அந்த இந்தோனேசியா காட்டுக்குள்ள இருந்த ஒரு பகுதி. அவர் வந்து இவங்களாம் மரம் வெட்ட போகிறாங்க. ஆசிரியர் நக்கீரன் உட்பட எல்லாரும் மரம் வெட்ட போகிறாங்க. ஒரு காலத்தில் அவர் வந்து திரும்பி வராது. ஊருக்கு வரும்போது அந்த பிலியோ வந்து அவர் உணர்ந்த ஒரு காட்டில் வந்து ஊரோட எல்லையில் வந்து விட்டு போகிறாரு. போகும்போது ஒரு கேப் வராது, உங்களுக்கு பணம் எதனா கொடுக்குமா அப்படின்னு. பணமா எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இருந்தார். அவர் சொல்கிற அந்த நாவல் தான் ஒரு 70 வயசு இருக்கும். 70 ஆண்டுகள் வரைக்கும் பணம்னு ஒரு பொருளே கையில் கிடையாது. அதை பார்த்ததும் கிடையாது, அது அவருக்கு தேவைப்பட்டதும் கிடையாது. ஆனால் அந்த காட்டுக்குள்ள இருக்க அவருக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா திறமையும் இருக்கு அப்படின்னா இதே போல தான் இருக்கும். ஜவான் மலையோ அந்த மாதிரி மலைகளில் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இப்போ தானே நம்ம போய் சொல்லியா இருக்கோம். அந்த காலத்து மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கான எல்லாம் கிடைச்சிது. ஸோ அங்கே தான் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அங்கே தான் காடு, அவங்க வேட்டை விலங்குகள் கிடைக்கக்கூடிய மான் மற்ற விஷயங்கள் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல தான் இந்த கல்ச்சர் மற்ற இடத்துல விட கூடுதலாக. இப்போ திருவண்ணாமலையில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நடுகள் எழுத்தோடு இருக்கிற நடுகள். ரெட்டில் நான் மார்க் பண்ணதெல்லாம் அதாவது செங்கம், தன்றாம்பட்டு, ஜவாத் மலை இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டோட கூடிய நடுகள். இதுக்கு மேல ரூபா இருக்கிறதுலாம் கல்வெட்டு இல்லாத பிற்கால நடுகள். அதாவது 14-15ஆம் நூற்றாண்டு நடுகள் தான் மேல கிடைக்குது. ஆரணி, கோடூர், வந்தவாசி பகுதி. வந்தவாசியில் ஒன்றும் அங்கே ஒன்றும் நான் 2 ரெட்டில் போடுறதுக்கு தேசூர்லையும் இன்னொரு பக்கத்துலையும் மட்டும் எழுத்தோட கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல மலையொட்டி பொருளில் இயல்பாக நமக்கு நடுகர்கள் அதிகமாக கிடைக்குது. மழை இல்லாத பயணில் குறைவாக இருக்குது. காஞ்சிபுரம், வந்தவாசி இல்லை நமக்கு. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நடுகர்களுக்கும் முந்தைய ஒரு வழிபாட்டு இடம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்குலாம் 2 இடங்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு.
இது வந்து தாமோட்டூர்னு ஒரு ஊர், காணிப்பாடின்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. உடையார் நத்தம்னு செஞ்சி கங்காச்சிபுரம் ஒரு பகுதி. தமிழ்நாட்டோட மிக மூத்த தெய்வம்னா இவங்க தான். இதனோட வருஷம் 3000க்கு மேல இருக்கு. 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம்னால அந்த சிற்பம் தான். இது வந்து ஒரு மெகலித்திக் கேன்சர் யாராவது தொழில் உங்களுக்கு நட்டிருப்பாங்க நினைக்கிறேன். கல்வெட்டங்கள் இருக்கு இல்லையா, கல்வெட்டத்தோட ஒரு கல்வெட்டத்துக்கு மட்டும் இது வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு படம் சின்னதாக தெரியும். இது வந்து 10 அடி இருக்கு. நான் என்னன்னா அந்த கை இருக்கு பாருங்க, நீட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது கையில் தான் என் தலை இருக்கும். அது மேலே 4 அடி இருக்கு, 10 அடி அகலம் இருக்கு, 5 இன்ச்சு தான், அதாவது 1/2 அடிக்குள்ள தான் என்னோட தடிக்கணும். இப்படிதான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று தான் இருக்கு. உடையாளத்தில் ஒன்று இருக்கு, அது சாஞ்ச மாதிரி நடுக்காட்டில் இருக்கு. வழிபாட்டில் இருக்கிறது இது ரொம்ப ப்ராமினென்ட். இது இந்த மாதிரி உருவம் இதில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம கை கால் கண்ணு வைக்கிறதுக்கு முந்தைய மனுஷன் முயற்சி பண்ண ஒரு வடிவம். 2 கை வைக்கணும், ஒரு கால் வைக்கணும், பிரமாண்டமாக செய்யணும். ஏதோ செஞ்சுருக்கான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சிலைங்கள்லாம் கூடாது, அவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவில் எங்கேயும் எடுத்துட முடியாது. சொல்லலாம் இது இருக்கலாம் அது இருக்கலாம், உள்ள எப்பவும் இருந்து கிடைக்கிறது வேணா அந்த மாதிரி கிடைக்கலாம். 10 அடி சிலை 3000 வருஷமா 3500 வருஷமா ஒன்று இருக்கும். இதோட நிறைய டேட்டிங் இன்னும் சொல்கிறேன் அதிகமாக. பட் நாம் ஒரு லெவலுக்கு மேலே அது ரொம்பவும் பெருசு பண்ண முடியாது. 2 இருக்குது தமிழ்நாட்டில். கேரளாவில் இதோட சின்னதாக கிடைக்குது, கர்நாடகாவில் எல்லாம் சில இடங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பெருசு தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இந்த சிலை. இதுதான் நம்ம ஆரம்பம். இதுக்கப்புறம் தான், அதாவது இன்னும் சொல்ல போனால் பாறை ஓவியங்கள், பாறை கீறல்கள், இந்த பெருங்கற்கால நினைவு சின்னம், கல்வெட்டங்கள், நடுகர்கள், கோயில்கள், என்ன கோயில், குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள் அப்படின்னு போகும். அதுதான் நம்மளோட மரபில் வருது. நெக்ஸ்ட், ஸோ இந்த நடுகற்குள்ள எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படிலாம் இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆரம்ப காலம் எப்படின்னா தமிழி கல்வெட்டு, தேனி பக்கத்தில் புலிமான் கோம்பை அப்படின்ற ஊரில் கிடைச்ச ஒரு 3 கல்வெட்டு. இது தமிழ் பிராமி அல்லது தமிழ்னு சொல்லக்கூடிய இடத்துலயே இருந்தது. ஸோ ரொம்ப எளிமையான வார்த்தை தான் பயன்படுத்திருப்பாங்க. சேர்த்து எழுதுறதுலாம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஏதோ அன் ஊராகன் அண்கல் அப்படின்னு முடிச்சிருக்கான். அப்புறம் வேலூர் அவ்வன் பதவன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3 கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது 3வது தானே இருக்கு, பேடு தீபம் தானே. சங்க காலத்திலேயே நடுக்கிறது இருக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு தொல்காப்பியில் சொன்னதும் சங்க இலக்கியங்கிறதுல சொன்னதும் அவங்க இதுதான் பார்த்துருக்கலான்றது தான். அவங்க பார்த்த அல்லது அவங்களோட சொன்ன இலக்கியப்படி நமக்கு கிடைக்கிற இந்த நடுகள் நாமளும் இங்கே பார்க்கணும். இதோட வருஷம் பார்த்தோன்னா 2300 ஆண்டுகள் பரவாயில்லை. இது 2ஆம் கடை எப்படின்னா, தமிழி கல்வெட்டு உங்களுக்கு நட்டிருக்காங்களா பாடத்தில் வந்து நினைக்கிறேன் இல்லையா. தமிழ் பிராமி எடுத்திருப்பாங்க. தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்துக்கு மாறக்கூடிய காலம் 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு. ஸோ உங்களுக்கு அந்த எழுத்தெல்லாம் ஓரளவுக்கு நகனூர் பட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற கல்வெட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் மாதிரியே இருக்கு, அந்த கா வா அந்த மாதிரி தான். 2வது நெற்குணம்னு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதுவும் தமிழியா வட்டெழுத்தான்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அந்த பழையன் பட்டு, இருளர் பட்டியல் இருந்து அரசலாபுரம் கோழி நடுகள், இதெல்லாம் வந்து என்னன்னா 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டுல தமிழி கல்வெட்டிலிருந்து வட்டெழுத்துக்கு மாறக்கூடிய ஒரு வடிவம். இப்போ நாம சொல்ற தமிழி கல்வெட்டையும் நம்மளால எந்த கோயிலையும் பார்க்க 2300 வருஷம் தான். இதுதான் நடுகள் தான் நமக்கு வந்து பெரிய சோர்ஸ். எல்லாமே நடுகள் வகையை சேர்ந்தது தான். இப்போ அது 2ம் வந்து நீசதிகை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சமயம் மட்டும் திருநாதர் பண்றோம். அதாவது உண்ணாநோன்பு இருந்து உயிர்த்த ஒரு சமண முனிவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அது. ஸோ இந்த மாதிரி கல்வெட்டுக்கும் நமக்கு இந்த பகுதி சேர்த்தி பகுதியில் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட், இது வந்து 3ஆம் நிலை என்ன சொல்லணும்னா முழுமையான வட்டெழுத்து. தமிழ் பிராமியோட அந்த சாயல் இல்லாம முழு நிலைமைக்கு நம்ம வந்துடுது. ஸோ முதல்ல இருக்கிறது வந்து எழுத்தவாய் நத்தம் அப்படின்னு கள்ளக்குறிச்சி பக்கம். 2வது இருக்கிறது வந்து ஆலம்பாடி அப்படின்னு அரூர் தாலுகா. 3வது இருக்கிறது வந்து கன்றாம்பட்டு தாலுகாவில் இருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிம்ம விஷ்ணு காலத்து 560 570 அப்படின்னு கிட்டத்தட்ட 1500 1600 வருஷம் பழமையான நடுகற்கள். இன்னைக்கும் நமக்கு வந்து அந்த நடுகற்களோட செய்திகள் முழுமையாக கிடைக்குது. நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆலம்பாடிங்கிறது கரூர்ல இருக்கிறது. அது வந்து ஒரு வெடிப்பட் கோயில்னு சொன்னாங்க. 3 கல் தான் இருந்தது, சின்னதாக ஒரு 6 அடி தான் இருந்தது. இப்படி இருந்தது 3 கல். அதில் 3வது கல்லில் அந்த ஒரு படம் இருக்கு மேலே, அந்த ஒரு வளைவாக இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று 3வது கல் லேசாக தெரிஞ்சு நண்பர்கள் போகும்போது என்ன இந்த கல்லில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சு பிடிச்சோம் அப்படின்னு நோண்டி பார்த்தா அந்த எழுத்து தெரிஞ்சது, அந்த சிம்ம விஷ்ணுக்கு அந்த மாதிரி லீவ் எடுத்து பாருங்க பின்ன அந்த எழுத்து கொஞ்சம் தெரிஞ்சது. சரி ஏதோ நடுகளாக போட்டு மீண்டும் நாங்கள் 2வது போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட பேசி விஓ கிட்ட பேசி ஜேசிபி வச்சு நோட் எடுத்தோம்னா அழகான நடுகள் கிடைச்சது. இன்னொன்று சொல்ல பாருங்க, இன்னொன்று போன மாதிரி இருந்தது, அதுவும் நடுகள் தான். 2 நடுகளும் ஒன்று மகேந்திரவர்மன் காலம், ஒன்று சிம்மவிஷ்ணு காலம். ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ள போய் பதிஞ்சு போச்சு. அது 2த்தையும் எடுத்து அப்புறம் மேடை கட்டி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து முழுமையான வர்கள். இதுக்கு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு படிக்க முடியும். ஸோ 4வது நிலை அப்படின்னா மீண்டும் வட்டெழுத்து வந்து தமிழுக்கு வர்றது. அதாவது முழுக்க பிராமியா இருந்தது, பிராமிக்கு வட்டெழுத்து நிலைக்கு மாறுற ஸ்டேஜில் ஒரு சில நடுகர்கள். அப்புறம் முழுமையா வட்டெழுத்து மட்டுமே, அதாவது 7, 8, 9வது நூற்றாண்டுல 8 வரைக்கும் சொல்ல 9 கூட மாறிடுது. முழுமையா மாறி வட்டெழுத்தா மட்டும் இருக்குது. இந்த அகரம் செய்தி நடுகிறது மேல பாத்தீங்கன்னா வட்டெழுத்து இருக்கும், கீழே வந்தா சாதாரண தமிழ் எழுத்து மாறி இருக்கும். அதுலயே ஒரு பகுதி வட்டெழுத்தம் பண்ணிட்டாங்க, கீழே வர வர சாதாரண தமிழ் எழுத்து. இது கொஞ்சம் நிறைய இடங்கள் கிடைக்குது, வட்டெழுத்து மாதிரி இருக்கும், ஆனா கீழே வந்து ஓரளவு நம்ம படிக்கக்கூடிய தமிழ் எழுத்து. இது 8, 9 நூற்றாண்டுல அப்படி வருது. ஸோ அடுத்து இது வந்து 5வது நிலை அப்படின்னு சொல்லலாம். முழுக்க தமிழ் வந்துருச்சு. ஒரு எத்தனை வருஷம் இது வந்து நந்தி விக்ரம பரமருக்கு அப்படின்னு ஒன்று வச்சுங்களேன். அப்படின்னா நந்திவர்மன் காலம் என்னது 730 இருந்து 800 அப்படி வரும். 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டுல தமிழ் எழுத்து. இது 10ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து. ஒரு கல்வெட்டுல உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கா? ட்ரை பண்றீங்களா? ஏதாவது 2-3 வார்த்தைங்க. ஏன்னா நல்லா தெளிவா இருக்குது, மற்றதெல்லாம் அவ்வளவு வேகமா படிக்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணுங்க. நடுகள்ல கல்வெட்டுலயும் பயிற்சி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, கல்வெட்டுக்கும் சரி நடுகளுக்கும் சரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த கல்வெட்டு வந்து முதல் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப பிராமி கல்வெட்டுலாம் குழப்பம், அது எந்த வாரத்துக்கு வேணாலும் இருக்கலாம். நடுகள் 6வது 7வது நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது 9வது நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். 98% இருக்கும். சில இதில் சுபமஸ்தம் இருக்கும் பிற்காலத்தில். அதுக்கும் முன்னாடி வெறும் ஸ்டீல் போட்டு ஆரம்பிக்கிற ஒரு வெறும் ஸ்டீல். அதுக்கும் முன்னாடி எப்படி போச்சுன்னா அந்த மங்களசூரெல்லாம் இல்லாம நேரம் பேர்ல ஆரம்பிக்கும். அது அது வந்து எடுத்த உடனே பின்னாடி கூட தேசூர்ல கிடைச்ச ஒரு நடுகள் இருக்கு. ஸ்ரீ கிடையாது, மங்களசூர் எதுவும் கிடையாது. சிஎமங்கலத்தில் இருந்துபட்ட கொற்றம் பார்க்க நேரம் விஷயத்துக்கு வந்துட்டான். அந்த அலங்காரத்துலாம் போகல. சிஎமங்கலத்தில் இருந்துபட்ட கொற்றம் பார்க்கடா, அவ்வளவுதான். இந்த சிஎமங்கலன்ற ஊர்ல நடந்த சண்டையில இருந்துபட்டா தப்பு போயிட்டாரு இது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லலாம். ரொம்ப முன்னாடி போக போக ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் ரொம்ப விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. வளர்ச்சி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா அதனோட ஒரு மங்கள சொல், ஒரு புகழுரை, ஒரு ஆட்சி ஆண்டு, ஒரு நாடு, இடம், இதெல்லாம் சொல்லி வர்ற ஒரு வழக்கம் முன்னாடி வளர்ந்து. ஸோ அது மாதிரி கோப்பரகேசரி பன்மருக்கு யாண்டு 4வது அப்படின்னு வருது இல்லையா. இந்த கோப்பரகேசரி அப்படின்னு வந்தாவே கல்வெட்டுல கோப்பரகேசரி பன்மருக்கு, அப்புறம் அடுத்து யாண்டு வரும், அப்புறம் என்ன வருஷம்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நாடு சொல்லுவோம். இப்போ நான் இருந்த பகுதியில் வந்து எனக்கு 4 எடுத்துட்டு போயிட்டாலும் அந்த நாடை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இன்றைய நாடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எந்த இடம் கிடைக்குது, செக்கம் பகுதியா, ஆனால் இது வந்து மீகொன்றைய நாடாக இருக்கும். இந்த 2 எழுத்து உடஞ்சி போச்சு தான். ஆனால் என்ன பண்ணிக்க முடியும், தொடர்ந்து அந்த கல்வெட்டு பயிற்சி 2 இதில் வெறும் புக்கிலே படிக்க ஒன்று இருக்குது, அந்த நிலவியலோட சேர்த்து படிக்க ஒன்று. இது எந்த இடம், இது வந்து செங்கம் பகுதியா, செங்கம் பகுதினா இது வந்து மீகொன்றைய நாடு. ஏன்னா வேற கல்வெட்டில் படிச்சிருக்கோம். அப்புறம் 2 எழுத்து போனால் கிடைக்கும்.
இப்போ பெருங்களத்தூர்ன்ற ஊரில் எனக்கு வந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. லூவர் நா அப்படிதான் இருக்குது. லூவர் நா அப்படின்னு இருக்குது. இந்த பகுதியும் உடஞ்சிருக்குது. ஆனால் அதனோட எழுத்து அமைதி வச்சு பார்த்தா சரியாக பார்த்தா மேற்கோவலூர் நாட்டு அப்படின்னு போட்டு அடுத்த வாரத்தை இருந்தது ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எந்த பகுதி கல்வெட்டோ அந்த நாட்டு பிரிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து உள்ளே போக முடியும். இந்த மாதிரி தான் கல்வெட்டு படிக்கிற பயிற்சியில் எப்படி வரும்னா ஸ்வஸ்தி ஸ்ரீமன் அப்படின்னு போட்டு 3 எழுத்து இல்லைனா என்ன இருக்கும்? ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜயநகர கால கல்வெட்டு தான் இருக்கும். ஸ்ரீமன், மகாமண்டலேஸ்வரன், அரியராய விபாலன், பாஷைக்கு தப்புவராய கண்டன் அப்படின்னு ஒரு மேற்கீர்த்திகள் போகும். இதில் நான் தொடர்ந்து இந்த கல்வெட்டுகளை இந்த எஸ்ஐ வால்யூம்லாம் சொல்லுவாங்க பாருங்க. படிச்சுட்டே வந்தா கல்வெட்டு ஒரு வரி இல்லைனாலும் ஒரு வார்த்தை இல்லைனாலும் கரெக்டாக கொண்டு வந்து போயிடும். ஏன்னா அந்த பேட்டர்ன் மாறாது. 90% என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சோழகால கல்வெட்டுனா கோப்பரகேசன் இருக்கும், இல்லைன்னா ராஜராஜ தேவருக்கு அப்படின்னு இருக்கும் ஆரம்பத்தில். முன்னாடி வருதுன்னா காந்தலூர் சாலை அப்படின்னா நமக்கே தெரியும் பாட்டு மாதிரி. காந்தலூர் சாலை களமரம் தருடைய வேங்கை நாடும் கடிகை நாடும் அப்படின்னு போகும். ஸோ இந்த மெயின்கேட்டிகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டா கல்வெட்டில் நம்ம 10 வரி படிச்சிடலாம். இது ரொம்ப ஷார்ட்டான வழி. இதுதான் வழியும் கூட. நம்மள ஒரு 2 எழுத்து இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இருக்கு, அவனோட மெயின்கேட்டி கையில் இருக்கு. அவனோட ஆட்சி ஆண்டு இன்றாவது அப்படின்னா 1ஆவதாக இருக்கலாம், 11ஆவதாக இருக்கலாம், 21ஆவதாக இருக்கலாம். இப்படி போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் போட்டு நம்ம உடஞ்ச கல்வெட்டு துண்டு கல்வெட்டுலாம் கூட என்ன பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு செய்திகளை கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து எது சொல்றா சோழ காலத்து தமிழ், பல்லவர் காலத்து தமிழ், நல்ல நந்திவர்மன் காலம். இது சொரகுளத்தூர்னு ஒரு ஊர். அதை வந்து என்ன பண்ணுவோம், கோ விசைய அப்படின்னு ஆரம்பிச்சா அது பல்லவர் கால கல்வெட்டு. இன் ஜெனரல் கோ விசையன்னு ஆரம்பிச்சா அது பல்லவர் காலம். கோவி ராஜசேகரி அப்படின்னு ஆரம்பிச்சா அது சோழர் காலம். ரொம்ப காமனாக நம்ம பார்த்துலைங்கன்னா கோவிசைய அப்படின்னு வந்து ஒரு எழுத்து இல்லைன்னா கூட இது வந்து பல்லவர்கால கல்வெட்டுன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிசைய நந்தி விக்கிரம பருமருக்கு யாண்டு 14வது அந்த மாதிரி போகும். அதாவது பல்குன்ற கோட்டத்து மண்டைக்குள நாட்டு சுரைக்குளத்தூர் போட்டு தொரு பொலில், தொருன்னா என்னது மாடு, தொருபூசல்னு சொல்லுவாங்க. தொருபொலில் பட்டார் நிலம் பெற்றார், அப்புறம் ஆதட்டியார் மகன் செதுவலியார். இந்த மாதிரி இருக்குது. யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன், அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு இவ்வளோதான் இருக்கு. அடுத்த செய்திகள்ன்றது இதுதான். தொகுப்பா நடுகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கிடைச்சிடும். அந்த இனக்குழு இந்த செதுவலியார் வேற என்ன வரலாம், இந்த ஆதட்டியார் வேற எங்கேயாவது வரலாம், பொன்னம்புரானார் அப்படின்றது 2 இருந்து வருவார். அப்போ எந்த இனக்குழுக்கு சண்டை போடுதுன்றதுலாம் இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது பூங்குடன் நிறைய இதை பற்றி ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. இது நான் சொல்றது பேசிக்கிறேன். ஆணைகளுக்காக அதை கவரும் போது அல்லது மீட்கும் போது உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நிறை கவர்தல், கரந்தைங்கிறது நிறை மீட்பு. இந்த இலக்கணப்படி நடக்கிறது பெரும்பாலும் நிறை மீட்பு அல்லது தொரு மீட்பு பட்டானே இருக்கு. வார்த்தையே இருக்கும். உள்காட்டு சொல்ற அந்த வார்த்தை மீட்பு பட்டான் அப்படின்றதே இருக்கும். தொரு மீட்பு பட்டான், ஒரு தொருவொலியின் பட்டான்னா தொருவை பிடிக்கும் போது அல்லது அதை காப்பாற்றும் போது இறந்து பட்டான் அப்படின்றது. இப்போ தொரு பூசலுக்காக ஒரு வகையான நடுகற்கள் இந்த பகுதியில் கிடைக்குது. விலங்குகளிடம் சண்டையிட்டு இறந்தவை. இது வந்து என்னன்னா காமனா மலை பகுதியில் கிடைக்கும். புலி குத்தி பட்டான்னு பேர் வருது. புலிக்கார சண்டை போடுவான். சண்டை போடுறோம்னா ஊருக்குள்ள புலி வந்துருக்கும், அதை வேட்டா போயிருப்போம். புலியோட பலம் தெரியும் நமக்கு. அந்த பலத்தில் பெருசா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதை இறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடிகர் ஜவாத் மலையில் இருக்கு, கீழே இருக்கு, நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். ஊரழியாமல் காத்தமை அப்படின்னா நடுவிலே வருது. ஊரழிய போவேன் என்று, இந்த ஊரை அழிய விட மாட்டேன், எப்படியாவது ஊரை காப்பாற்றணும், எதிரி கிடைக்கிறதுன்னு ஊரை அழியாமல் காக்கிறதுக்காக போய் இறந்து போட வீரர்கள் உண்டு. நீர்நிலைமை இது வந்து இந்த ஏரியெல்லாம் பலி போச்சுன்னா பலி கொடுக்குற வழக்கம் இருக்கு. இப்போ அந்த காலத்துல தன் பலி கொடுக்குற வழக்கம், தன்னைத்தானே அறிந்து, அதாவது அறிகண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அந்த மாதிரி நடுக்கருத்தில் வந்து இந்த நீர்நிலை காத்துல வரும். பெண் மீட்டான் அல்லது சிறை மீட்டான் நடுகள் இருக்கு.
ரெண்டு நடுவில் கிடைச்சிருக்கு. ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு போய் இட்டு போயிருப்போம். அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வரும்போது நம்ம சண்டையில் இருந்தால் ஒரு கேட்டகரி இருக்கு. சதிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் சதிக்கிறது இரண்டு கணவனோட அந்த பெண்ணை சேர்த்து எரிக்கிற ஒரு வழக்கு இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து கல்வெட்டு கிடைக்குது. மற்றெல்லாம் நல்லா டிபிக்ஷன் நல்லா இருக்கும். ஒரு ஆண் இருப்பாங்க, பக்கத்தில் அவங்க மனைவி இருப்பாங்க, பின்னாடி கூட அவங்க வருவாங்க. அதை வந்து ஒரு தீ சுவாலை கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க தீயில் மாண்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைப்பறிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதில் 2 விதம் இருக்கு. ஒன்று தன்னைத்தானே கத்தியில் வெட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று தன்னோட தலைமுடிய ஒரு மூங்கில் வாழையில வச்சு நல்ல மூங்கில் அப்படி வளைச்சி ரொம்ப ஃபுல் டென்ஷன்ல இருக்கும். அதில் வந்து தலையோட முடியை கட்டிடுவாங்க. கட்டிட்டு எடுத்து வரட்டாங்கன்னா அந்த தலை பிச்சுட்டு போயிடும். அப்படி ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து இயல்பா நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே கல்வெட்டுலேயே அப்படிதான் இருக்கு. இந்த கல்வெட்டுக்கு சரியா எனக்கு தெரியல. இங்கே இருக்கு பாருங்க. இவரோட தலை வந்து இங்கே இருக்கும், கட்டி வச்சிருப்பாங்க. தலை அப்படியே உடம்புல இருந்து தனியாக போய் தூக்கிடும். இதெல்லாம் கற்பனையும் கிடையாது, கதையும் கிடையாது. இந்த கல்வெட்டு வந்து ஒரத்தின்னு ஒரு ஊர் வந்தவாசி பக்கத்தில் திண்டிவனம் பார்த்தாங்க. அங்கே போனோம்னா இப்பவும் இருக்கு, செய்தியும் இருக்கு. இந்த மாதிரி தலை கொடுத்தான் அப்படின்னு பேரே இருக்கும். இந்த மாதிரி தியாகங்கள்லாம் நம்மள நினைச்சே பார்க்க முடியாது நம்ம. ஸோ அந்த அளவுக்குலாம் கடந்து தான் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை நம்ம இருக்கும். ஸோ அப்படியே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு அந்த ஊருக்காரோ அவங்க உறவினர்களோ ஒரு நடுவில் வச்சு அவர் வந்து சொர்க்கம் போவார், அவருக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி சிவலிங்க மடம் மேலே நல்லா சொர்க்கம் காட்டுறதுக்கு அந்த அலங்காரங்கள்லாம் வச்சு அவரை வச்சு இன்னையும் வழிபட்டு வராங்க. அப்கோர்ஸ் அவங்களாம் வழிபடுறாங்க, நீ கூட போய் வழிபடும் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி ஒரு நடுகள். அடுத்து நாய்க்கு வைத்த நடுகள் ஒரு பின்னாடி வருது. நாய்க்கு வைக்கிறது உண்டு, நம்மளோட செல்ல பிராணிகளுக்கு இருக்கிற கோழிக்கு வச்ச நடுகள் மேலே கூட பார்ப்போம். அந்த ஒரு கேட்டகரியும் நிறைய கிடைக்குது. நீசரிகை கல்வெட்டுகள் இப்போ நான் எப்படி சொன்ன முன்னாடி அந்த நெகமப்பட்டி அப்புறம் என்ன ஒரு பறையம்பட்டு 2 ஊர்ல கிடைக்குது. திருநாவூர் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நீசரிகை. ரொம்ப நாள் உண்ணாவிரதம் வந்து இறந்து போனது. திருநாவூர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்வெட்டு ஒரு பாறையில் இருக்கும். 57 நாள் அவர் வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்துருக்காரு. அதை நான் கல்வெட்டி அப்படிதான் இருக்கும். 57 சரணோட்ட ஆசிரியர் அப்படின்னு இருக்கும். ஐயா மான்படம் அந்த மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் பக்கத்தில் 30 நாள் பக்கம் இருந்திருக்காரு. நிறைய கிடைக்குது. இதுதான் சரி. அது மாதிரி இன்னும் கேள்வி நிறைய பிரிக்கிறாங்க. இந்த நடுவர்களை பாம்பு குத்தி இறந்தவன், மாட்டு குத்தி இறந்தவன் இப்போ ஒன்று கிடைச்சிது. பன்றி குத்தி குதிரை குத்திப்பட்டான். குதிரை பத்தி எங்களுக்கு கிடைச்சது. நவலை அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அது நம்ம படிக்கும் போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வழிபாடுல வந்து ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, சாமியை கடவுளை வந்து நம்ம கேட்ட கோயில்ல அந்த கோயிலோட கடவுள் பேர்லயே வழிபாடு பல 1000 ஆண்டுகளா கூட இருக்கும். நடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலயும் நடுகள்ல இருக்கிற எந்த ஒரு பேர்லயுமே வழிபடுற மாதிரி இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதே பேர் ஏதோ ஒரு பேர்ல தான் கடவுளை மாற்றி வழிபடுற ஒரு வழக்கம் இருக்கு. இப்போ தகவல்பட்டு பக்கம் போனோம்னா எல்லா ஒரு நடுகளும் இன்காமன் அது வந்து வேடியப்பன் தான். அவங்க எல்லாருமே வேடியப்பன் தான். அது ஏதோ ஒரு பேர் இருக்கும், அது என்ன காரணம்லாம் இருக்கும். ஆனால் அந்த கல்வெட்டு படித்து தெரிஞ்சு வழிபடுறவங்க இல்லை. ரொம்ப காலமாக வழிபடுறதுனால வேடியப்பன் அப்படின்னு ஒரு கருத்து அங்கே அதுதான் வழிபாடு. கொஞ்சம் வித்தியாசமாக கிருஷ்ணாரப்பன் ஒரு ஊரில் இருக்கு, ஐயனாரப்பன் சில இருக்கு. ஐயனாரையும் வேடியப்பனி பழகி வழிபடுற ஒரு வழக்கமும் இருக்குது. ஐயனாரப்பன் வந்து வேடியப்பன் மாதிரி பண்ணுறதோ வேடியப்பனுக்கு ஐயனார் பேர் வைக்கிற ஒரு வழக்கமும் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பட்டாசாமின்னு சொல்றாங்க. பட்டான் சாமி இது வந்து ஓரளவுக்கு அந்த நடுகளோட செய்தியோட தொடர்புடைய ஒரு பெயர். ஏன்னா எல்லா நடுகள்லையும் கடைசியில தொழுவிட்டு பட்டான்கள், இடைவெளிட்டு பட்டான்கள், இந்த இளமக்கள் இடுவித்து பட்டான்கள், இது கூட இருக்கும். பட்டான்கள் அப்படின்னு இருக்கும். பட்டான்னா இறந்துட்டான்னு இருக்கும். பட்டான் சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த நடுகளோட அந்த வார்த்தையோட தொடர்பு இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் ஜவார் மலையில ஒரு நடுகள் கண்டுபிடிச்சி நண்பரை கண்டுபிடிச்சி போய் பார்க்க போனோம். எப்போ போகும் இது என்ன சொல்றீங்க, இது என்ன அப்படின்னு. அவன் பட்டாசாமி சார் அப்படின்னா பரவாயில்லையா அப்படின்னு. ஆனால் அப்போ நமக்கு அந்த எழுத்து படிக்கல. கொஞ்ச நேரம் அவன் முடிஞ்ச பிறகு மாவு போட்டு பார்த்தாங்கன்னா கரெக்டாக அதே போல
பட்டான் கல் அப்படின்னு வருது. ஸோ அந்த பட்டானோட வார்த்தை ஏதோ ஒரு விதத்துல அந்த ஊர் மக்களுக்கு ஜவார் மலையில் மட்டும்தான் அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்தாங்க. மற்ற இடத்துல வேடியப்பன் சொல்ற அந்த வேடியப்பன் அப்படின்றதுக்கும் நடுவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொது பண்பாட்டை தான் இணைக்க முடியும் ஒழியோ இவரோட பெயர் இவரோட விஷயங்கள் வேற. வேடியப்பன்றது வந்து ஒரு காமன் கரெக்டாக மாற்றிட்டாங்க. எனவே அதை வச்சுதான் இப்போ அவங்க உயிர்ப்போட இருக்குது. அது இல்லைன்னா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். வேடியப்பன் கிருஷ்ணரப்பன் அப்புறம் அந்த வேடியப்பன் சார் சொன்ன மாதிரி இது சாவமேட்டு வேடியப்பன், இது வந்து ஏரி வேடியப்பன் அப்படின்னு அதுக்கு ஒரு முன்னோட்டு வச்சுக்கிறாங்க கிடைக்கிற இடத்த பொறுத்து. இன்னும் நல்லா பார்க்கணும், இந்த வேடியப்பனுக்கெல்லாம் ஜவார் மலை இது தட்டாம்பட்டு பக்கத்துல 5 ஏக்கர் நஞ்சை நடக்குது. 4 இடத்துல பார்த்துருக்கேன் 5 ஏக்கர் இங்கேயும் வேடியப்பு கோயிலுக்கு நஞ்சை நிலம் இருந்தது. அதை கூட வந்து போதை நிலம்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த பேரோடய சேர்த்து சொல்லுவாங்க மானிய வேடியப்பன். அந்த மானியமாக நிலம் கொடுத்தது. ஸோ ஏன் சொன்னா 5 ஏக்கர் நிலம் கொடுக்குற அளவுக்கு ஒரு சின்ன நடுகள் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதுக்கு வந்து கொண்டாடி இருப்பாங்க, அதுக்கு வழிபட்டுருப்பாங்க. அதனாலதான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். மக்கள் வந்து இந்த நடுகள் வழிபாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு வராங்க. பெருந்தெய்வ வழிபாட்டு வேற மாதிரி மடங்கள் போன்ற பொதுவான இடத்துக்கு போறாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு சிக்கல் இருக்கு. பட் இந்த நேரம் காப்பாற்றுறோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் சிக்கல். ஏன்னா அவங்க விட்டுடுவாங்க. இது நமக்கு என்னன்னு தெரியல. வர தலைமுறைக்கு இதை பற்றி தெரியணும்னா அது நடுவில் அது ஒரு முக்கியமான விஷயம் எதுவும் தெரியாது. அது எங்கேயாவது ஒரு பக்கம் விட்டு போயிருந்தாலும் விட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா எந்தெந்த பேரரசுகள் காலத்தில் எந்த ஏரியா மீண்டு இருந்ததுன்னு சொல்லலாம். பல்லவ பேரரசு தான் காஞ்சி தலைநகரம். ஆனால் இது வந்து பொதுவாக வந்தவாசி இந்த பக்கம் வேலூர் இது வரைக்கும் தான் உங்களோட பேரரசோட எல்லையா படிச்சிருக்கோம் பாடத்தில். ஆனால் நடுவில் பார்த்தோம்னா இது வந்து திருவண்ணாமலை தாண்டி செங்கல் கணவாய்க்கு கூடாத போகுது. நேரம் தர்மபுரி வரைக்கும் நீட்டிட்டு போகுது அந்த அந்த பாதை. அது வரைக்கும் பல்லவ பேரரசரோட ஆட்சி காலம் வந்திருக்கு. அவங்க வந்து எல்லா கல்வெட்டிலையும் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி கோவிசைய மகேந்திரவர்மன், கோவிசைய நந்திவர்மன், கோவிசைய நரசிங்கவர்மன் அவங்களோட பெயரோட கல்வெட்டுகளை கொடுக்குறாங்க. சோழ காலத்துல வரும்போது ரொம்ப குறைதான் சோழ காலத்துல எழுத்தோட இருக்கிற நடுகர்கள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து இந்த பரந்தகன் காலத்துல தான் நடுகர்ல மதுரை கொண்ட கோப்பரகேசன் ஆரம்பிக்கிற நிறைய நடுகர்கள் நமக்கு கிடைக்குது. கோப்பரகேசன் பொதுவாக வரக்கூடிய அந்த நடுகர்கள். ஸோ கிருஷ்ணகிரி பக்கம் போனோம்னா அந்த நுழம்பர்கள், கங்கர்கள் அந்த மாதிரியான நடுகர்கள், ராசகூட நடுகர்கள் அங்கெங்குமா கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வானர்களை பற்றி அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான அரசர்கள் போன்ற நடுகர்கள் தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த மலையை ஒட்டிய கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தையும் அந்த நீண்ட பரப்பில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. வேலைகளில் பார்த்தோன்னா இவங்க தான் இருக்காங்கன்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் அதியரசர், பாரதாயர், முத்தரையர், திரையர், ஏனாதி, மிரையார், காமெண்டர் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற வரலாற்றுலையோ மற்ற ஊர் கல்வெட்டுகளையோ இந்த பேர்கள்லாம் அவ்வளோ பழக்கத்தில் இருக்காது. இது நடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். இன்னும் கூட ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்லலாம். 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோயில் கல்வெட்டுகள்ன்றது நம்ம ரொம்ப குறைவு. அப்போ இருந்ததெல்லாம் இங்கே காஞ்சிபுரத்தில் பலவரான கோயில் இருக்கும். அது தண்ணி போட்டுனா வந்து திருவண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் அந்த 6, 7, 8 அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் இந்த நந்திவர்மன் காலத்தில் தான் 1, 2 இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை வரலாற்றில் ஃபில் பண்ணுறதுக்கான செய்திகளை கொடுக்குறது வந்து இந்த நடுகள் தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு சொல்ல முடியாது தனி செய்திகள் நடுகளோ அல்லது திருநாவூர் நடுகளோ அந்த காலத்தில் எந்த கோயில் கல்வெட்டும் நமக்கு இல்லை. 5ஆம் நூற்றாண்டு கோயில் கல்வெட்டுக்கு எதுவும் நமக்கு கிடைக்கல. செப்பேடு இருக்குது 3, 4, 5 கல்வெட்டு கிடைக்கல. ஆனால் அந்த காலத்துலேயும் நம்ம அந்த பரப்பை பற்றி நம்ம ஓரளவுக்கு வரலாறு தொடர்ச்சியாக எழுதுறதுக்கு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது இந்த நடுகள் தான். இந்த நடுகள் இந்த 150, 200 நடுகள் எழுத்தோட கிடைக்கணும்னா நிறைய விடுபட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு சங்க காலத்துக்கு பிறகு 1, 2 செப்பேடுக்கு கூட நேரம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வேகமாக எழுதிருக்கும். இப்போ ஒரு நூற்றாண்டுக்கும் ரொம்ப பிரித்து எழுதக்கூடிய எல்லா வாய்ப்பும் கிடைக்குது. தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நடுகள் தான். அந்த மாதிரி பார்த்தா இவங்க இருக்காங்க. நாட்டுப்பிரிவுன்னு பார்த்தோம்னா ஸோ எல்லா கல்வெட்டுலையும் இருக்கிற மாதிரியே இங்கேயும் மண்டலம் இருக்குது. அதுக்குள்ள கூற்றம், அதுக்குள்ள கோட்டம், நாடு, பற்று எல்லாமே நடுகளில் கிடைக்குது. நல்லா தமிழ் பெயரில் கிடைக்கும். பின்னாடிலாம் வேற மாதிரி வரும். ஆரம்பத்தில் பார்த்தா நல்லது மெய் கொன்றை நாடு, வேல் நாடு, வேல்னா ஒரு வேல் அரசன் அவனோட பேரில் வேல் நாடு,
அது திருச்சி கொஞ்சம் வேணாடு அப்படின்னு. அப்புறம் திருக்கோவிலூர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கோவிலூர் இல்லை, திருக்கோவலூர். பழசு கோவன் தான், கோவலூர் நாடு. இந்த மாதிரி நாட்டு பெயர்கள்லாம் அழகா அந்த ஊர் நிலைமையோட சேர்த்து ஒரு பேர் அப்படிதான் இருக்கும். இப்போ நாட்டு பெயர் இருக்கும், ஊர் இருக்கும், அந்த மக்களோட பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் யார் இறந்து போனாலும் அவனோட பெயர் இதோட முழுசாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த நிலவியல் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் இந்த ஒரு மாதிரி மார்க் பண்ணது வந்து திருவண்ணாமலை இல்லையா, அது மேலே காஞ்சிபுரம், திருக்கோயிலூர். ஸோ நான் ரெட்டில் டாட் பண்ணதெல்லாம் வந்து எப்படி வச்சுங்க, இந்த பக்கம் பண்ணதெல்லாம் வந்து கோயில்கள், திருக்கோயில்கள். அந்த எல்லோட நான் போட்டோ வச்சிருக்க அந்த பகுதி வந்து நடுகள் மண்டலம் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு வந்து காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஸ்தலம், கோயில் இருக்கு. அப்படியே திருவண்ணாமலை வரைக்கும் என்னோட கணிப்பு நான் பார்த்ததுல இங்கிருந்து போற எல்லா 3 கிலோமீட்டருக்கும் ஒரு பழங்கால கோயில் இருக்கும். திருவண்ணாமலை வரைக்கும் 3 கிலோமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கோயில் இருக்கும். ஏன்னா நான் அண்மையில ஒரு பழைய அழித்து போன கோயில்கள் மட்டும் பட்டியல் எடுத்தேன். சும்மா சாதாரண நண்பர்கள் அப்படி கேட்டு எடுத்ததுல 40 கோயில் இருந்தது. இந்த 40 கோயில் எந்த ரெக்கார்டும் இல்லை. வெறும் பாதி உடைஞ்சது, மண்மூடி போனது, இப்போட மதாசையில் ஒரு கோயில் கூட ஏரிகரையில் இருந்தது, ஆயிரம் இப்படி நிறைய கோயில்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கு. இந்த வழக்கு வந்து அப்படியே திருவண்ணாமலையில் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். திருவண்ணாமலை தாண்டி பின்னாடி போயிட்டோம்னா அப்படியே அந்த கல்ச்சர் மாறுது. திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த செங்கம் கணவாய் பகுதியில் செங்கத்தில் தாமரை பாக்கத்துலன்னு ஆரம்பத்தில் சில கோயில்கள் இருக்கும். குரு மலை கோயிலில் போனோம்னா முழுக்க பெண் கோயில்கள் இல்லை, தீர்த்தமலையில் ஒன்று இருக்கு. அதை தாண்டி ரொம்ப தூரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயிலில் சில கோயில்கள் இருக்கு. பாடல்பட்ட கோயில்கள், சிறப்பு வாய்ந்த கோயில்கள், மகளாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள் எல்லாம் அந்த நிலப்பகுதியே இல்லை. 2 காரணம். ஒன்று, அது வந்து ஒரு தனி கணவாய், அது பேசி காட்டு பகுதி. அந்த காலத்தில் அவங்களோட டிரான்சாக்ஷன் அந்த பக்கம் இருந்ததான் தெரியல. ஆனால் இந்த பெருவழி இருக்கு பாருங்க, இந்த விழுப்புரம், திருக்கோயிலூர், இந்த நடுநாடு சைவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திரம். அங்கே நிறைய பாடல்பட்ட கோயில்கள் இருக்கும். அங்கே வளர்ச்சி 10 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கும். சுந்தரர் கோயில் இருக்கு, திருவெண்ணைநல்லூர், நிறைய சிறப்பான பகுதிகள் இங்கே இருக்கு. அப்படியே திருவண்ணாமலை, அதாவது தென்பண்ணையோட தென்கரை ஒரு விதமா இருக்கும், வடகரை போயிட்டுனா அப்படியே மாறிடும். வடகரை போனால் இங்கே தென்கரையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐயனார், பட்படவை, ஜெயஸ்டா தான் அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் உண்மையிலே ஆய்வு பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். திருவண்ணாமலை ஒரு மையமாக வச்சுருக்கேன். திருவண்ணாமலையில் 3 பிரிக்கிறேன். ஒன்று வடக்கு பக்கம் இந்த சம்புராயரோட பகுதி, ஜவாத் மலை பகுதி இருக்கும். மேற்கு பக்கம் முழுக்க நடுகள் மண்டலமாக இருக்கும். தெற்கு பக்கம் முழுக்க கொஞ்சம் தூரம் ஆனால் தென்பண்ணை வரும். தென்பண்ணையோட அந்த நடுகள் காலத்தை கொஞ்சம் முடிஞ்சிட்டு அங்கே போனோம்னா அப்படியே அற்புதமாக விநாயகி, முருகன், ஒற்றவை, ஜெயஸ்டா இப்போக்கெல்லாம் பயங்கர ப்ராமினெண்ட்டாக இருப்பாங்க. இதே காலம் தான், இதே சிம்ம விஷ்ணு காலம், இதே மகேந்திரவர்ம காலத்தில் கல்வெட்டோட அங்கே கிடைக்கும். ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 2 கல்ச்சர். இதுக்கு இப்போ நான் செங்கம் பகுதியில் உங்களுக்கு ஒற்றவை இருக்காது, ஜெயஸ்டா இருக்காது, மற்ற இந்த விஷ்ணு சிற்பம் அந்த சிற்பங்கள்லாம் நடுவெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ நடுநாடு மண்டலம். இந்த தென்பண்ணை ஆற்றுக்கு வடபகுதியில் வந்து இன்னொரு மண்டலம். ஸோ இந்த மண்டலங்களை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பழங்கால கோயில்கள் ரொம்ப குறையுது. அப்படி சில கோயில்களையும் கண்டுபிடிச்சி இருக்கு. ஆனால் அது எதுவும் மக்களோட வழக்கங்கள் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போய் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பிராமணா இருக்கிறது வந்து நடுக்கருக்கு, அதாவது வேடியப்ப வழிபாடு ரொம்ப பிராமணம். உங்களுக்கு அரூர் பக்கம் போனால் பெரிய கோயில் கிட்டே வழிபடுவாங்க. எத்தனாம்பட்டு பக்கத்தில் சின்ன காம்பவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் இருக்கிற ஒரு பகுதி தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்தில் எதுவுமே நான் எதுக்கு நடுவில் சொல்கிறேன்னா, அந்த வெவ்வேறு பாயிண்ட் ஒரு வியூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப மேலோட்டமாக சேர சோழ பாண்டியன்ற மாதிரி இல்லாமல் நம்ம இந்த சின்ன ஆர்கியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் போனோம்னா உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு உண்டான வேறுபாடு கூட காட்ட முடியும். நான் சொல்கிற மாதிரி சமணம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சமணம் பௌத்தம் எல்லாம் ஃப்ளோரிஷான ஒரு காஞ்சிபுரத்து வந்து அப்படியே மதவாசி, செய்யாறு இதெல்லாம் பார்க்கலாம். ஊருக்கு சமண கோயில் இருக்கும். ஆரணி போனோம்னா அதில் பாதி இருக்கும், கோளூர் போனோம்னா 2 ஒன்று இருக்கும். செங்கம் தாண்டி தான் அந்த கச்சேரி இருக்கு. அப்படி ஒரு 100 கிலோமீட்டர் நின்று அங்கே அப்படியே நடுவில் அந்த ரொம்ப கிழக்கமாக ஆரம்பிச்சு
அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர், பெங்களூர் வரைக்கும் நல்லா இருக்கும். அப்படியே சேலம் பக்கம் போனோம்னா சேலத்துக்கு 1, 2, 5, 2, 4, 3, 1 வந்து அப்படியே 1 இல்லாமல் பையன் ஆகிடும். மீண்டும் மருதநகரத்துக்கு வரும்போது மீண்டும் பெருங்கோயிலுக்கு போகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி கிடைமட்டமாக போய் பார்த்தாலும் சரி, அல்லது வெர்டிகலாக போய் பார்த்தாலும் சரி, இந்த லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு வளைச்சு பார்க்கலாம். அவ்வளோ ஸ்கோப் இருக்குது தமிழ்நாட்டோட வரலாறு. அது ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது திருவண்ணாமலை பகுதி. இதே போல் நீங்கள் செங்கம் பகுதிக்கு தாண்டி ஓசூர் பகுதியில் போனால் நிறைய மணல் கல்வெட்டு வருவாங்க, நுழம்பு வருவாங்க, கண்ணாடி கல்வெட்டு, தெலுங்கு கல்வெட்டு, பாம்பு குட்டி, நிறைய கேட்டகரி கிடைக்கிறது வந்து இந்த கிருஷ்ணகிரி பகுதி. ஸோ அங்கே போனோம்னா அங்கே வேறு விதமான ஒரு வாய்ப்பு வீட்டுக்கு போகணும். அந்த பக்கம் போனீங்கன்னா ஓசூர் தாண்டிட்டோம்னா அந்த பேரியமாயிடும் பள்ளிங்கிற பேர் வரும். உங்கள் கன்னட தமிழ் கலந்த ஒரு ஊருங்க நிறைய இருக்கும். அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு விதம். ஸோ உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஆவரேஜாக மிகப்பெரிய வரலாற்று செய்திகளை நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல கோயில்களும் பாடப்பட்ட தலங்களும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்களும் அதிகமாக இருக்கிற இந்த கடற்கரை மந்தப்பையும் அப்படியே நாட்டார வழக்கில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் தான் பார்க்கலாம். ஸோ இது வந்து இது வந்து இப்போ பார்த்ததெல்லாம் வந்து காமன் நடுகளை பற்றி ஒரு ஐடியா. இப்போ நடுகளோட ஃபோட்டோவும் கல்வெட்டும் இருக்கு. ஸோ இதை ஒரு சும்மா அப்படியே கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 6ஆம் நூற்றாண்டு எப்படி அந்த எழுத்து இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். சோமாசை போர் திருமா அப்படின்றது, சோமாசைன்றது வேற யாரும் தெரியல, அது ஒரு ஆய்வுட்பட்ட ஒரு பேரா இருக்கு, அதுக்காக அதை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது இடத்துல ஒரு நடுகள் பற்றி கொஞ்சம் புகழ் பெற்றது. அது அந்த நாய் இருக்கு பாருங்க, அந்த நாய்க்கு நடுக்க வச்சு அந்த அந்த செய்தியை சொல்லுவோம். கோவிலன் என்ற நாய் இரு கல்வனை கடித்து காத்திருந்தவாறு. சண்டை போகும்போது கூட நாய் வந்தது. ஒரு அவசர வேலையை பண்ணிட்டு அவர் வெளியேற்றி விட்டு இருக்கிறார். அதன் பிறகு இவற்றை பற்றி நாங்கள் தொடரலாம் இருக்கிறேன். நான் சொல்றேன்னா அவர் எடுக்கிற நேரத்தை விட அதிகமாக கூடுதலான நேரம் எடுத்துருவேன். ஆகவே இது ஒரு வீரனுக்கும் நாய்க்கும் எடுக்கப்பட்ட நடிகர். அதனால 2 படமும் அங்க இருக்கு. பல்லவர்கள் காலத்து நடுக்கல் கலைகள் தான் கோபிசே என்றுதான் ஆரம்பிக்கின்றது சொல்லியிருக்கிறவங்க. அதே மாதிரி சோழனுடைய நடுக்கர்கள் பார்க்கின்ற போது ராஜகேசரி, பரகேசரி என்று ஆரம்பித்தால் அது சோழனுடைய. அதே மாதிரி மாறன் சடையன், சடையவர்மன் மாறவர்மன் என்றால் அது பாண்டியர் காலத்துக்கு கல்வெட்டு. அதே மாதிரி விஜயநகர காலத்துக்கு அது மாதிரி அவர்களுக்குரிய மேய்கீச்சு சொல் பயன்படுத்தப்பட்டு நடுக்கற்கள் கிடைக்கின்றன. விஜயநகர காலம் வரலாம் கிடைக்குது. அது காலத்திலும் ஒரு 18ஆம் நூற்றாண்டு கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து கருந்தேவ கத்தி என்ற ஒருவன் தன் ஊரில் மாடுகளை கவர்வார்த்த கல்வர்கள் 2 கல்வர்களோடு சண்டையிட்டு அந்த 2 கல்வர்களும் இவரை கொன்று விடுகிறார்கள். இவருடன் சென்ற வேட்டை நாயானது தன் எஜமான் இறந்து போயிருக்கான்றதை பார்க்காம யாரால் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிந்து அந்த 2 கல்வர்களையும் கடித்து சாகடித்து விட்டு தன் எஜமான் எப்பொழுது மீள வருவான் என்று காத்து இருக்கிறதா மாதிரி, அது காத்திருக்க மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே அந்த வீரனை பார்த்துட்டு இருக்க மாதிரியே காட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கச்சப்பத்தில் உள்ள சிற்பங்கள்ல தொகுதியில என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அவன் என்னென்ன ஆயுதங்களை பெற்றிருக்கான் பாருங்க. வால் பெற்றிருக்கான், குருவால், கையில பில்லு, அதுக்கு உண்டான அதே கையில பிடிச்சிருப்பான். நாய் காத்திருக்கிறது அவனுடன் சென்ற நாய். அவன் வீர மரணம் அடைந்து விட்டதால் அவனுக்கு அங்கே படைக்கும் பொருட்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இத்தனையும் ஒரு நடுகள் இருக்கும். இது வட்டி எழுத்து நடுகள். மகேந்திரவர்மனுடைய 34வது ஆட்சி ஆண்டுக்குரிய நடுகள். அதாவது மகேந்திரவர்மன்
சில ஆண்டுகள், அதாவது 590 610 வருடம், ஒரு 20 ஆண்டுகள் அரசாண்டாங்க தான் முதல்ல செய்தி. ஆனா இது மாதிரி நடுக்கற்கள் 30 ஆண்டுகளுக்கு மேல கிடைக்கக்கூடிய நடுக்கற்களை வைத்துதான் அவன் 39வது ஆட்சி ஆண்டு நடுக்கல் சாத்தனூர் மல்லிகாபுரத்திலே கிடைக்கிறது. டேம் இருக்கு இல்லையா, சாத்தனூர் டேம், அது பக்கத்தில் மல்லிகாபுரம் என்ற ஊர்ல 5-6 நடுக்கற்கள் ஒன்றாக மேடையை அமைத்து வைத்திருப்பாங்க. அதில் மகேந்திரனுடைய 39வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிடைக்குது. அதனால நாம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்க வேண்டும் என்பதற்காக நடுக்கற்கள் தான் அவருடைய ஆட்சி காலத்தை நீட்டி இருக்கிறது என்பதை என்ற வரலாற்றை இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நடுக்கற்கள் நாம அரசுகள் எவ்வளவு காலங்கள் ஆண்டார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக நமக்கு எந்த நாடு அவர் சொன்ன மாதிரி பற்று நாடு கோட்டம் கூட்டம் இப்படி எல்லாம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த ஆட்சி ஆண்ட 34வது தமிழ் எழுத்து அப்படியே எழுத்தாளர் எதையும் பயன்படுத்திருக்க மாட்டான். 39 நம்ம போறோமே அது மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் இல்ல. அந்த காலகட்டத்துல தமிழ் எண்களை 39 என்று பயன்படுத்தல. 3க்கு மேப் போடுவான், 10க்கு யா போடுவான், இது 30. 9க்கு கூ போடுவோம், போட்டு ஒரு 10 போடும். முன்னாடி 3 போட்டு ஒரு கூ போட்டு யா போட்டா 33. இப்படி எல்லாம் எண்கள் எல்லாம் அதுல காட்டப்படலை. எழுத்தாலேயே எல்லா நடுக்களையும் காட்டப்படும். நெக்ஸ்ட் நிறைய இருக்குது. இது தொடர்பாடு இந்த இடத்துல கோவிசை நரசிங்கம், இது வந்து மகேந்திரவர்மன் நரசிங்கவர்மன். இது 12வது ஆண்டு கொங்கணி அரசரோடு மகன் மாச்சன் மேற்சென்று சிறுகங்கை அரசர் சேவகர் எரிந்த நான்று பட்டார். சிறுகங்கை அரசர் சேவகர் கொற்ற விண்ணற்ற குன்றனாக்கள். அவன் பேர் வீரனுடைய பேர் கடைசியா சொல்லப்படுது. எந்த அரசனோட அவன் சண்டையிட்டான், எந்த அரசனுடைய சேவகனால் இவன் வீழ்த்தப்பட்டான் என்ற செய்திகள் இது வந்து நரசிங்கவர்மனுடைய 2வது ஆட்சி காண்டு, 12வது ஆட்சி காண்டு. அது கிட்டத்தட்ட 640 சொன்னோம், 12 கூட்டணுமா 652வது ஆட்சி ஆண்டுல நரசிங்கவர்மனுடைய காலத்துல கட்டப்பட்ட நடுக்கல். நெக்ஸ்ட் இதை மொத்தக்க புலி குத்தி பட்டான். புலி ஏன் குத்துறான், புலியோட ஏன் சண்டை போடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழுப்பீங்க. ஊர்ல அவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளை எல்லாம் காட்டில் வளரக்கூடிய புலிகள் இரவு நேரத்தில் வந்து அதை அடித்து, அதை இறைக்காக வந்து அடித்து சாப்பிட்டு விடும். அப்ப கால்நடைகள் அவன் இடத்துல புலிகள் வந்து தொந்தரவு கொடுத்து அடித்து சாப்பிட்டா அவன் யாருக்கிட்ட முறையிடும், அந்த ஊர்ல இருக்கிற அவன் நான் போடுவேன், அந்த புலியுடன் சண்டை செய்து வீர மரணம் அடைவான். புலியும் சாரும் அவனும் சாரும். பட்டான் தான் வரும். சார் சொன்ன மாதிரி செத்தான் வீர மரணம் அடைனா இதெல்லாம் வராது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சொற்களை நாம கையாளும். ஆகவே இந்த கோவிசிய மகேந்திரவர்மனுக்கு 32வது பொன்மோதனார் சேவகன் வென்றன் படுகன் புலி குத்திப்பட்டான் கல். இது மொத்த கல். இந்த கல்லுல பக்கத்திலே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அங்குல நீளம் உள்ள புதிய கற்கால கருவியை கண்டெடுத்தேன். இது ஒரு பெரிய விஷயம். அதாவது நடுக்கலுக்கு காலம் என்னன்னு சொல்ற எப்படி சொல்றாங்கன்னா, சுற்றில கிடைக்கக்கூடிய சான்றுகள், வரலாற்று சான்றுகளை வைத்து ஆண்டுகளை கணிப்பதும் உண்டு. ஆண்டு இல்லைன்னா இதுல ஆண்டு இருக்குது. நமக்கு 32வது சொல்றான். மகேந்திரவர்மனுடைய மசீந்திரவர்மன், மகேந்திரவர்மன், மகீந்திரவர்மன், இந்திரவர்மன், அப்படி மகீந்திரவர்மன், இப்படி எல்லாம் அவருடைய பெயர்கள் பல்வேறு எழுத்துக்கள் எழுதப்பட்டு 3 வகையான எழுத்துக்கள் எழுதப்பட்டு இந்த மகேந்திரவர்மன் குறிப்பிடுகிறார். இதில் பாரு, பொன் மோதனார். பொண்ணுன்னா எதை குறிக்கும்? நேற்று நம்ம ஐயா பொன் சொன்னார்ல, பொண்ணு என்றால் செல்வத்துக்கு மாட்டி செல்வம். கேடில் வெளிச்செல்வம் மற்றல்ல கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்றைய. இதை பாட்டு பாருங்க. இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தா தான் தெரியும். எனக்கு இலக்கியத்தில் அதிக தொடர்பு இல்லை, அதனால வருத்தப்படுகிறேன். என்ன இன்னும் வந்து என்னுடைய அறிவை வளர்த்துக்கணும். இப்படி பார்க்கின்ற போது 32வது ஆண்டு இந்த பொன் மோதனார் என்பவன் அவன்கிட்ட இருந்த பொன் மோதனார் ஏன்னா மாட்டு செல்வத்துக்கு அதிபதி. அவருடைய பேரோட பொன் மோதனார், பொற்றொக்கையார், இப்படி எல்லாம் நிறைய வருது. ஒரு 5-6 இடங்கள்ல மலை
எழுத்துக்கள் நெருக்கடிலேயே வருது. அதனால அவன் மாட்டு செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். அதை வந்து புலிகள் வந்து புலி வந்து அடித்ததுனால அதோட சண்டையிட்டு இறந்து போறான். புலியும் செத்துப்போம், இவனும் செத்துப்போம். அப்பதான் ரெண்டும் காட்டப்படும். புலி உயிரோட ஓடி போச்சுன்னா புலி இருக்காருங்க. அவனோட அவன் குத்தி சாப்பிட்டா அவனுக்கு அவனுடைய வீரத்தை பாராட்டி தான் இந்த கற்கள் எடுக்கப்படுகிறது, நடுக்கற்கள் எடுக்கப்படுகிறது. அதாவது சமுதாயத்துக்கு ஒரு பெருமையோ உதவி தானே. கால்நடைகள்லாம் அடிச்சு புலி சாப்பிட்டு போயிட்டு என்ன ஆகும்? அதுதான் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புலிக்குச்சி பட்டாளர்கள். நெக்ஸ்ட் இதை மோத்தக்கல் இருக்குது. தன்றாம்பட்டு, இது தன்றாம்பட்டு, இது நரசிங்கபெருமனுக்கு ஆண்டு 7வது, அவனுடைய 7வது ஆட்சி ஆண்டு நடுகள் கிடைக்குது. கிருஷ்ணப்பா கிருஷ்ணாரப்பன் அப்படின்னு ஒரு சொன்னார். வேடியப்பன்ல இந்த பேர்கள் அர்த்தம். சாம்பு வேடியப்பன், மேட்டுச்சாவடி வேடியப்பன், அடுத்து ஊமை வேடியப்பன், இப்படி எல்லாம் பேர் இருக்கு அந்த பக்கத்தில். வேடியப்பன் சொன்னாதான் நீங்க தருமபுரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சென்னவாட்டத்திலையும் நாடுகளை குறிக்கக்கூடியதான் வேடியப்பன் கோயில்கள் தான். அத்தனை நீங்க போய் நடுக்கலுக்கு இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. வேடியப்பன் கோயில் இருக்கிறா அப்படின்னு சொன்னதான் அந்த வேடியப்பன் யாரால் வழங்கப்படுகிறது, எந்த குடும்பத்தினால் வணங்கப்படுகிறது, இது அவங்களுடைய கொள்ளையில அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்ல மாட்டேன். இப்படி கள ஆய்வு பண்ணும்போது இதெல்லாம் சில குழுக்குறி அந்த பகுதியில் பேசப்படக்கூடிய சொற்கள் பயன்படுத்தி தான் நாம கேட்டு அறிய முடியும் என்பது நமக்கு ஒரு நிபந்தனை. அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்தெந்த ஏரியாவுக்கு எங்க போகும்போது நடுக்கலை பார்க்கணுமோ அந்த அங்கே வழங்கக்கூடிய சொற்களை நம்ம கேட்டால் நமக்கு கிடைக்கும். இதில் பாருங்க, ஓவிசிய நரசிங்கபெருமத்தை ஆண்டு 7வது கோவளம்னு சொன்னாங்க, திருக்கோவளம்னு சொன்னாங்க. அதுக்கு மேற்கால இருக்கக்கூடிய கோவளம், கீழ்கோவளம்னு வருது. அப்ப கோவளம்னு ஒன்று இருந்தா அதனுடைய மேற்கு பகுதியில ஒரு கோவளம் இதே போடுறது. கிழக்கு பகுதியில் இருக்கிறது கீழ்கோவளம், மேற்கு சேவல் கல்வெட்டு ஒன்று சொன்னாங்க. மேச்சேரி கோழிக்கு ஆடி கருகிய கோழி, முகையூர் மேச்சேரிக்கு ஆடி கருகிய கோழிக்குன்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி மேச்சேரி கீழ்ச்சேரி ஒரு ஊர்னு இருந்தா மேற்கால வச்சிருக்கோம், கிழக்கால வச்சிருக்கோம். பள்ளமான இடத்துல இருந்தா பள்ளச்சேரி, மேடான இருந்தா மேட்டுச்சேரி. இப்படி கிராமங்கள் சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையை சொல்லக்கூடியதான். அதுதான் ஊர் பேர் அப்படிதான் அமையும். இதை வைத்து இப்ப சிந்துச்சமவெளியில இது மாதிரி போன்ற ஊர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது, ஆய்வுல கிடைச்சிருக்கு. அதை வைத்து இது திராவிட நாகரிகத்துக்கு உரியது சிந்துவெளி சமணர் நாடுன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் நாம பாலகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவர், அவருக்கு வந்து ஐராவனுடைய சிஷிய கொடி, அவர் அந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கார். புத்தகங்கள் இது மாதிரி சிந்து சமவெளி விட்டவையும் என்னது தமிழ் இலக்கியங்கள் தொட்டவை, சங்க இலக்கியங்கள் தொட்டவையும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கார். அதில் வந்து இந்த ஊர் பேர்கள் வச்சுட்டு இந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் தான் சிந்து சமவெளியில் இருந்தது என்று சொல்லப்படுது. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த தண்டம்பட்டு நடுக்கல் வந்து அது மாதிரி தான். கருங்காடி பாடி நெக்ஸ்ட் படங்களை பாருங்க, அதெல்லாம் படிச்சு சொல்றது நேரம். அடுத்த வகுப்பு சாத்தனம், சொலக்குளத்தூர், அடுத்து வீரணம். இந்த வீரணம் கல்வெட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, எத்தனை பக்கம். எழுத்துக்கள் வந்து தலைக்கு மேலதான் எழுதுவோம், வீரனுக்கு கால் பகுதியில் எழுதுவான். இது பாருங்க பாஷியம்ல தலைக்கு மேலேயும் இடது பக்கம் வலது பக்கம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் காலம் அதிகமாகும். இது மாதிரி செய்திகள் தான், இந்த முக்கிய செய்திகள் தான் பிற்காலத்து அரசனுடைய கல்வெட்டு நடுக்கத்தில் வரும். நெக்ஸ்ட் என்ன வித்தியாசமாக இருந்தால் சொன்னேன். செங்கம், இது கரிக்கலாம்பாடி, அடுத்து ஜவ்வாது மலை, கீழ்கோவளம். அப்ப கீழ்கோவளம் என்ன பண்ணுறது, தேவிகாபுரம். இதுதான் ஒரு ஊர், ஐயா வந்த ஊரு தேவிகாபுரம் தான். இந்த நடுகள் வந்து இதெல்லாம் பிற்காலத்தில் தான். ஆத்துரை, ஸ்ரீ துர்கை மிக்டி, இது துர்கை மிக்டின்றான். என்ன பண்ணுறது, ஆத்துரை என்ற ஊர்ல ஸ்ரீ துர்கை மிக்டி. இப்ப நீங்க மான் ஒன்று இருக்கும், துர்கை சிலை இருந்தா பாருங்க. மான் கீழே இருக்கா, மாடு இருக்கா? சரி, இதை பற்றி அவர்கிட்ட நம்ம சந்தேகத்தை கேட்டோம். நெக்ஸ்ட் தாவேலூர் நாய் நடுகள். இது நாய், பன்றி, அதாவது நமக்கு ஆம்பலூர் என்ற இடத்துல முடியாத பக்கம் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஜோடி நாய்கள்
அதாவது ஒரு ஜோடி ஒரு நாயும் ஒரு பன்றியும் சண்டை செய்யும், இன்னொரு பக்கம் ஒரு நாயும் பன்றியும் சண்டை செய்யும். நாய்கள் என்ன பண்றது, வெற்றி அடைக்கும், பன்றி தோத்து போகும். அதான் காட்டு பன்றி. அந்த பன்றிகள்லாம் வந்து ப்ராஜெக்ட் இருக்கு. நாம பார்க்குற சாதாரண நீங்க பன்றிகளை பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் காட்டு பன்றி. அந்த காட்டு பன்றிகள்னா உழவனுடைய நிலத்துல விதைக்கப்பட்ட வளர்ந்து வந்த பயிர்களை எல்லாம் தோண்டி சாப்பிட்டு போயிடும். வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலை எடுத்து போயிடும், ஒழுங்கா அழிச்சிடும். அதனால நாய்கள், வேட்டை நாய்கள் வச்சிருப்பாங்க. அந்த வேட்டை நாய்கள் பன்றியோட அந்த நிலத்துல வந்து இந்த மாதிரி அழிக்கும் போது, விளைச்சல்களை அழிக்கின்ற போது அது சண்டையிட்டு அது இறந்து போகும், பன்றி இறந்து போகும், நாயும் இறந்து போகும். ரெண்டுத்துக்குமே நடுகள் வச்சிருக்காங்க, ஒரு ஜோடி அவங்களுக்கு. அது மாதிரி இது நாய்க்கு எடுக்கப்பட்டது தனியாக. ஒரு நாய் பன்றியின் வாயை கம்பியவாறு ஒரு சிற்பம் அமைந்துள்ளது. இந்த நடுகளில் கல்வெட்டு ஏதும் இல்லை. இந்த நடுகளில் உள்ள நாய் அது தன் எசமானுடன் வேட்டைக்கு செல்லும் பொழுது காட்டு பன்றியுடன் சண்டையிட்டு பன்றியுடன் தானும் இறந்திருக்கலாம் என்ற செய்தியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி கல்வெட்டோட இருக்கிற பன்றிக்குட்டி பட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பன்றிகள் வந்து நிலத்தை அழிக்கிற போது அந்த கொள்ளைக்கு சொந்தக்காரனை அவற்றை அழிக்கலாம், இல்லை அந்த ஊரை சேர்ந்த ஒரு வீரன் அதை அழிக்கலாம். அவருடைய பேரும் புகழும் அதில் எழுதப்படும். அதுதான் நட்டு வணங்குறாங்க. யாரெல்லாம் இது மாதிரி நட்டாங்களோ அந்த வழியினர் வணங்குவார்கள். இறை வழிபாடு காலத்தில் இப்படிதான் தொடங்க போகுது. அதை பத்தி பேச போறோம். அடுத்து நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா மேக்லோ அப்படிங்கிறவர் நேதர்லாந்தின் சுவசஸ்ரீ வேறப்பட்டான் முதல்ல. அது ஒரு சுவசஸ்ரீ ஆரம்பிக்கிறான். புத்தன் புதபக்தி மந்திவாகரன் திவானை பேரிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அத்திக்கோசம் சொன்னோம் இல்லை, அந்த அத்திக்கோசர் வகையில் வரக்கூடிய ஒரு யானை பாகன், யானையை பற்றி யானை பாகனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கல்வெட்டு. அடுத்து கடலாரி தீப்பாய்ந்தான் கல். இது தீப்பாய்ந்தான் கல் ஆணுக்குதா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு தான் பெரும்பாலும் வரும் இல்லையா? கண்ணர தேவனுக்கு ஆண்டு. கண்ணர தேவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக தெரிஞ்சா சொல்லுங்க. எந்த வம்ச வழி மன்னன்? சோழ வம்சத்துல பிறந்து ராஷ்டிரகூட வம்சத்துல போய் சேர்ந்தவர். மூன்றாம் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணர தேவனுக்கு ஆண்டு 17ஆவது. அவன் தக்கோல போர்ல தக்கோல போர்ல நடந்த போர்ல ராஜாதித்தன் சோழனுடன் இவன் சண்டை செய்வான். இவனுக்கு கங்கை அரசர்களும் உதவி செய்கிறார். அப்படி இந்த கண்ணர தேவனுடைய ஆட்சி 17ஆவது ஆட்சி ஆண்டுல அத்தி மல்ல நாயகி கண்ணர தேவ பிரீதியான் வேங்கை நாடு துஞ்சி உடன் தீப்பாய்ந்தார். யாரு பேர் பாருங்க? கடலாடி ஆறு படை வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாருங்க. இது யார் எடுத்தது, யார் செய்ய காலத்துல எடுக்கப்பட்டதுன்னா கண்ணதேவன் காலத்துல. அது கண்ணதேவன் காலத்துல 17ஆம் அத்திமல்ல நாயகி கண்ணர தேவ பிரீதியா அப்படின்னு. பிரீதியா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை ஒரு பெண் ஒருத்தி இதற்கு இந்த நடுகளை தீப்பாய்ந்த நடுகளை எடுத்திருக்காங்க. இல்லை தீப்பாய்ந்து ஒரு இருந்தான், தீப்பாய்ந்து இருந்தான் அப்படின்ற செய்தி தான் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் இது தேசூர்ல கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சீயமங்கலம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சீயமங்கலத்தில் என்ன நமக்கு நாம தெரிஞ்சக்கூடியது? சீயமங்கலம் தான் நமக்கு நினைவு வரக்கூடிய இல்லையா? அந்த சீயமங்கலத்துல 3 நடுகள் இருக்குது. ஒரு நடுகள் உடைச்சி துகளாக பீஸ், ஒரு சின்ன எழுத்து உள்ள பீஸ் மட்டும் நான் பார்த்தேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஐயா அவருடைய குழுவினர் தான். அதனால பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு சீயமங்கலத்து எரிந்து பட்ட ஒற்றம்பாக்கிழார் மகன் சீலன் அப்படின்னு. சீலன் சரி சீலன்
அதுதான் இந்த 2வது நடுக்கல்ல பக்கத்தில் படிச்சு. அதே மாதிரி சீயமங்கலத்தில் எரிந்துபட்ட ஒற்றம்பாக்கிடம் அப்படின்னு அப்பனும் மகனும் அப்படி 2 பேருமே போர்ல இறந்துப்பாங்க. அதில் வீரச்சரித்திற்கு போரில் இருந்ததுனால அவங்களுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கற்கள். இந்த காலகட்டத்தில் அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களை பாருங்க. ஆயுதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஆயுதங்கள் வேறுபடுது. அப்போ எந்த ஆயுதங்களை அவன் முதல்ல வைத்திருந்தான், வில்லம்பா நத்திக்கடையுமா, இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் ஆய்வு உங்ககிட்ட விட்டுரும். ஆய்வாளர்களுக்கு தெரியும், நீங்க ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுரும். அது காலத்தால் எது முந்தைய எதுக்கு இந்த எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் திருவண்ணாமலையில சோசஸ்ரீ கம்பம் பர்மத்து 20வது புதநாட்டு பாடி நாட்டு அப்படின்னு இந்த கல்வெட்டு. ஆனா பின்னாடி வந்து மதுரை கோப்பரகை வேற கல்வெட்டு எப்ப பாருங்க ஒரே கல்வெட்டுல இது வந்து பின்னாடி வந்து இந்த செய்தி வந்து நடுக்கல் பற்றி சொல்லல, வேற தானத்தை பற்றி சொல்லுது. இது பராந்தக சோழனுடைய காலத்தில் வெட்டப்பட்டது. அது பல்லவர் காலத்தில் நடக்குது. அந்த கல்லு வேற கல்லு பலகை கல்லு கிடைக்கல. பராந்தகன் செய்த உபயம் அந்த ஊர்ல உபயத்தை பற்றி கல்வெட்டு பின்பக்கத்தில் அடிச்சிருக்கான். இதே கல் இப்படி வருதோ சில கல்வெட்டுகள் உண்டு. எப்படி நாம வந்து ஏற்கனவே அடிச்ச கல்வெட்டை மறுபடியும் திரும்ப அடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தை இல்ல படிக்கல் முன்படிக்கு. இது முன்படி கல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முன்படி கல்லுன்னா ஏற்கனவே கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு குறிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணு அது அழிஞ்சிருக்கலாம், இல்ல வேற என்னன்னா இடம் மாறி காணாம போயிருக்கலாம். அந்த கல்வெட்டு எழுதி வச்சிருந்த மறுபடியும் அடிக்கிறதா முன்பழம் பழம் கல்படி, முன்பழம் கல்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது 20வது தீப்பாய்ந்தார்கள். இது அடையாளம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாரியம்மன் கோயில்ல முன்னாடி வைக்கக்கூடிய வீரன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆடி தலையை வெட்டி வீரன் வந்து கத்தி வச்சுக்கிட்டு இப்படி கூட நிற்பான். அது மாதிரி கல் இது தீப்பாய்ந்தாருக்கு பெண் ஒருத்தி பூர்வம் இருக்காரு. அதனால இவர் தீப்பாய்ந்து இருந்தார். எதுக்காக தீப்பாய்ந்தார்? ஊர் நன்மைக்காக. அல்லது கணவன் இறந்தப்பட்ட பிறகு தான் மேலும் வாழ விரும்பாதனால் அவர் தீயில் மூட்டி அதில் இறங்கி விடுவார். அதே மாதிரி கற்கள் தான் தீப்பாய்ந்தார்கள் நினைவு. இப்போ எங்க ஊர்ல சதிக்கல் சொல்லுவாங்க. தீப்பாய்ந்தால் கல் ஒண்ணு. சதிக்கல் என்றது கணவனை இறந்தப்பட்டா ஏதாவது ஒரு பொருள் நல்ல செய்து அவனோடவே மனைவி இறந்து இருக்கும். அவர் தீப்பாய்ந்திருக்கலாம், இல்ல அவனுடைய கணவனை சண்டை செய்தவனோட மறுபடியும் போரிட்டு இறந்து போயிருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் இது மாதிரி கற்கள் தீப்பாய்ந்தால் கற்கள் வைக்கப்படும். சரி, அடுத்து தலைவர் அவர்களே தொடர்வார். இன்னொன்னும் தெரியும், தமிழ்நாட்டோட இன்னொரு கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இதுக்கும் நடுகள் இருக்கு. நமக்கு சேலத்துல ஒரு நடுகள் வந்து ஜல்லிக்கட்டு அந்த போஸ்ட்லயே இருக்கும், காரையோட சண்டை போடுற மாதிரி. மஞ்சு விரட்டுங்கிறது இந்த கலசவாக்கம், கண்ணமங்கலம் இந்த பகுதியில இருக்குது. ஜல்லிக்கட்டு இந்த மஞ்சு விரட்டுங்கிறது காலை போய் அடக்கிறது இல்லை, காலையை அணைச்ச மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அது ஒரு கூட்டத்துல இது அதே போல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆதமங்கலம் புதுன்ற ஊர்ல கிடைச்சிருக்கு. அந்த ஊர் 4 வருஷமா இருக்கலாம். இது இதே இடத்துல இன்னும் இதே மரபு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நடுகள் வந்து மஞ்சள் விரட்டு நடுகள். தேங்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு விக்ரம பாண்டியன் காலத்துல இருந்ததுனால சொல்றோம். ஒரு 14ஆம் நூற்றாண்டுல எழுத்தோட கிடைக்குது. 10 நூற்றாண்டுக்கு பிறகு எழுத்து இருக்காது பெரும்பாலும், குறைஞ்சிருச்சு. ஒரு ரேரா கிடைச்சதுனால இது நம்ம செய்தியா வச்சு இதெல்லாம் எழுத்து இல்லாத நடுகர்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு நமக்கு. இதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினா பெருசா போகும். நிறைய இருக்கு. எழுத்துறதுலாம் நம்ம வச்சு சில மாதிரிகளை தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இதுதான் நடுகளோட வரப்பு, இதுதான் முடிவு இல்லை. இது ஒரு அறிமுகம் தான். உங்களுக்கு எல்லா இடங்களையும் போக போக உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இன்னும் அந்தந்த ஊர் வட்டார வழக்கு, வழிபாடு, அவங்க சடங்குகள்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி மாணவர்கள் நோக்கெல்லாம் போகிறதுக்கான
எல்லா ஸ்கோப்பும் இருக்குது இந்த மெடிக்கல் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் பார்க்குறது எல்லாம் சந்தேகம் வந்து கேட்கலாம்.